இந்த நிகழ்ச்சி இன்று எங்களுடைய சிறுவர்கள் அல்லது குழந்தைகளுடைய விருத்தி சம்பந்தமாக பேச இருக்கின்றது. இன்றைய நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்து கொள்கிறார் இலங்கையின் முதலாவது கம்யூனிட்டி பீடியாட்ரிஷியன், தற்பொழுது இங்கிலாந்திலே கென்ட் NHS சேவையிலே பணியாற்றிக் கொண்டிருக்கும் டாக்டர் ஐஎல் முகமது சஃபீர் அவர்கள். முதற்கண் இந்த நிகழ்வுக்கு என்னை அழைத்தமைக்கு எனது அன்பு நண்பர் அறிவிப்பாளர் டாக்டர் விகாஸ் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயத்தை பற்றி நாங்கள் இன்று பேசியிருக்கிறோம். எந்த குழந்தையும் நல்ல குழந்தைதான் மண்ணில் பிறக்கையிலே, அவர் நல்லவராவதும் தீயவராவதும் மண்ணை வளர்ப்பதிலே. இதையொட்டி நிறைய விஞ்ஞானபூர்வமான உளவியல் ரீதியான கருத்துக்கள் சைல்ட் டெவலப்மெண்ட் தொடர்பான ஒரு அடிப்படையை அது எங்களுக்கு அதை சுட்டி தந்திருக்கின்றது. சைல்ட் டெவலப்மெண்ட் அல்லது குழந்தைகளின் விருத்தி என்று சொல்வது, குழந்தை பிறந்ததிலிருந்து குழந்தை அசைய ஆரம்பிக்கிறது, அதாவது தவள ஆரம்பிக்கிறது, இருக்க ஆரம்பிக்கிறதிலிருந்து நடக்க ஆரம்பிக்கின்றது வரைக்கும் குழந்தைகள் தங்களது பேச்சாற்றலை வளர்த்துக் கொள்வதற்காக ஆரம்பத்திலே சிறு சிறு சத்தங்களை மேற்கொண்டு அதுக்கு பிறகு கதைக்க ஆரம்பித்து அதற்கு பிறகு தனது தொடர்பாடல்களை கம்யூனிகேஷனை ஏற்படுத்தி கொள்வதிலிருந்து அவர்களுடைய கற்றலாற்றல், அதாவது ஞாபக சக்தி, அடுத்தது பகுத்தறிகின்ற திறன், அதாவது ஒரு விஷயத்தை திங்க் பண்றது, அதாவது என்ன சொல்வது, விடயங்களை விளங்கிக் கொள்கின்ற திறன், அடுத்தது உளவியல் ரீதியான, சமூக ரீதியான, எமோஷனல் ரீதியான சகல விதமான விடயங்களையும் வேறு வேறு விதமான கோணங்களில் இருந்து ஒரு தனிப்பட்ட மூளை என்று சொல்லப்படுகின்ற ஒரு அங்கத்தின் ஊடாக விருத்தி அடைகின்றனர். இதை நாங்கள் விளங்கிக் கொள்வது என்பது மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விடயம். ஒவ்வொரு பெற்றோர்கள் என்ற வகையில் ஆகவே குழந்தை விருத்தி என்று சொல்வது என்பது என்னவென்றால், பிறந்ததிலிருந்து 5 வயது வரைக்கும் மூளை வளர்வதோடு குழந்தைகளின் வயதும், அதை நாங்கள் குரோனாலஜிக்கல் ஏஜ் சொல்லுவோம், 1, 2, 3 என்று வளர்வதோடு குழந்தைகளின் பருமனும் வளர்வதோடு அவர்களுடைய செயற்பாடுகளும் அவர்களது உளவியல் ரீதியான மாற்றங்களும் சிறந்த முறையில் நடைபெறுகின்ற அந்த ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு ப்ரோசஸ், அதாவது ஒட்டுமொத்தமான ஒரு செயற்பாட்டை தான் நாங்கள் குழந்தை வளர்ச்சி என்று சொல்றோம். இதுல இந்த குழந்தை வளர்ச்சி என்பது நிறைய பேர் நினைச்சிட்டு இருக்கலாம் குழந்தை பிறந்த பிறகுதான் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி. உண்மையில அது இல்லை இல்லையா? அந்த குழந்தை உண்மையில சொல்ல போனால் கருத்தரிப்பதற்கு முன்பிருந்தே ஆரம்பிக்கிறதுன்னு நாங்கள் சொல்லலாம். சில முக்கியமான ப்ரிகாஷன்ஸை ஒரு தாயோ அல்லது அந்த பேரண்ட்ஸோ எடுக்க வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுவோம். அதாவது அந்த முக்கியமா அந்த குழந்தையோட நரம்பு வளர்ச்சி அல்லது மூளை வளர்ச்சிக்கு கருத்தரிப்பதற்கு முன்பிருந்து எப்படி ஒரு பெற்றோர் அல்லது தாய் தயாராக வேணும்? நாங்கள் அந்த குழந்தை வளர்ப்பு என்ற ஒரு ஒட்டுமொத்தமான ஒரு செயற்பாடை நாங்கள் சைல்ட் டெவலப்மெண்ட் என்ற ஒரு அம்ப்ரெல்லா டேர்ம் சொல்லுவோம். நாங்கள் ஒரு குடைக்கு கீழே நாங்கள் போட்டுக்கொண்டாலும் குழந்தையின் மூளை விருத்தி என்பது ஆரம்பமாவது ஒரு குழந்தை கருவிலை உருவாகின்ற நேரத்திலிருந்து குழந்தை பிறந்து குழந்தை வளர்கின்ற காலம் வரைக்கும் நடக்கின்ற காலப்பகுதி. குழந்தை வளர்த்தி அல்லது குழந்தை அபிவிருத்தி என்பது ஏன் முக்கியமான ஒரு விடயம் என்பதை நான் கொஞ்சம் சுருக்கமாக சொல்லிவிட்டு குழந்தை வளர்ச்சிக்கு தேவையான நடைமுறைகள் என்னென்ன என்பதை நான் கொஞ்சம் விளக்கலாம்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. குழந்தை வளர்ச்சிங்கிறத நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இப்போது உலக நாடுகளில் குழந்தை வளர்ப்பு, அதாவது ஏர்லி சைல்ட் டெவலப்மெண்ட், ஆரம்பகால குழந்தைகளின் வளர்ச்சி படிநிலைகளை கடந்த 20 வருடங்களாகத்தான் மிகவும் கவனமாக உற்று நோக்கி கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும். ஏனென்று சொன்னால், கடந்த காலங்களில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனால், உலக சுகாதார அமைப்பினால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு முக்கியமான விடயம் என்னவென்று சொன்னால்,
அது நாங்கள் முக்கியமான விடயம் என்பதை விட ஒரு ஷாக்கிங் நியூஸ் என்று சொல்லலாம். அதாவது பின்னடைவான பொருளாதார ரீதியிலும், அதாவது லோ அண்ட் மிடில் இன்கம் கண்ட்ரிஸ் என்று சொல்றாங்க. இந்த பொருளாதார ரீதியில பின்னடைவாக இருக்கின்ற இந்த நாடுகளை வருகின்ற ஒரு 30 வருடங்களுக்குள் அபிவிருத்தி அடைய செய்வதற்கான மிகவும் இலகுவான வழி ஒவ்வொரு நாடும் அந்த நாட்டுக்குரிய மக்களுடைய ஆரம்ப குழந்தை வளர்ப்புகளுக்கான வேலைகளை சரியாக செய்தால் அந்த நாடு தானாகவே டெவலப் ஆகும். அதை எந்த அளவு சொல்லுகிறார்கள் என்றால், ஒரு குழந்தை வளர்வதற்கு நாங்கள் $1, அதாவது $1 போட்டால் அதுல வார ரிட்டர்ன் வந்து $13, 13 மடங்கு அது ரிட்டர்ன் வரும் ஒரு 30 years. இதுதான் உண்மையிலே வந்து ஒரு ரிசர்ச் மூலமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயம் இல்லையா இது? இது ஒரு நாட்டுக்கு மட்டுமல்ல, ஒரு நாட்டினுடைய அடிப்படை அழகான ஒவ்வொரு குடும்பத்துக்கும் பொருத்தமான. நாங்க எங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நாங்கள் யாருக்காக கஷ்டப்படுகிறோம், யாருக்காக சகலதும் செய்கிறோம் என்றால் எங்களுடைய பின்வருகின்ற எங்களோட ஜெனரேஷனுக்காக தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். அப்ப அவங்களுக்கு நாங்க அந்த விஷயங்களை செய்கின்ற டைம்ல எந்த நேரத்துல நாங்க அவங்களுக்கு அந்த முக்கியத்துவத்தை கொடுத்தால் அது ஒரு பெரிய ஒரு லாபத்தை எங்களுக்கு வீட்டு தரும் என்கிற விஷயத்தை நாங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. அந்த பீரியட் வந்துதான் 0 to 3 years உள்ள அதாவது பிரெக்னன்சி காலத்துல இருந்து 3 வயசு வரைக்கும். இந்த காலங்களுக்குள்ள சரியான ஒரு குழந்தை வளர்ப்பு சம்பந்தமான ஒரு அறிவை நாங்கள் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுக்கு தேவையான முக்கியமான விடயங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் வழங்குகின்ற போது அது 13 மடங்கான விருத்தியை எங்களுக்கு ஏற்படுத்தி தருகிறது. ஆமாம், இந்த நேரத்தில் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய நண்பர்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்லலாம். நேற்று நான் டாக்டர் சஃபீரோட பேசிட்டு இருக்கிற நேரம் எது சம்பந்தமாக இதில் பேச போகிறோம் என்று நாங்கள் ஒரு கலந்துரையாடல் செய்தோம். அப்பொழுது இனிமேல் இந்த சைல்ட் டெவலப்மெண்ட் அண்ட் க்ரோத் என்றது வந்து ஒரு மிக பரந்துபட்ட ஒரு தலைப்பு. எனவே இதனை ஒரு மனத்தியாலத்துக்குள் அடக்கிவிட முடியாது. இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் குறிப்பாக 0 to 3 years குழந்தை கருத்தரித்ததிலிருந்து 3 வயது வரையான அந்த காலப்பகுதியை பேசுவோம் என்று முடிவெடுத்தோம். டாக்டர் சஃபீர் சொன்னது போன்று இந்த காலப்பகுதி தான் ஒரு குழந்தையின் பின் நாட்களில் எப்படி அந்த குழந்தை மிகச் சரியான ஒரு குழந்தையாக விருத்தி அடையும் என்பதற்குரிய அடித்தளமாக இருக்கிறது. அதை பற்றி தான் நாங்கள் இன்று பேச போகிறோம். இந்த நேரத்திலே இந்த டெவலப்மெண்ட், இந்த 0 to 3 years டெவலப்மெண்ட்லே பெற்றோருடைய பங்கு முக்கியம் என்று சொல்கிறோம். ஆனால் அந்த பங்கு எப்படி இருக்க வேண்டும், எப்படி பெற்றோர் இதனை கை கொள்ள வேண்டும்? 0 to 3 years என்று சொல்வது, 0 என்பது நாங்கள் எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து குழந்தை கருத்தரிப்பதிலிருந்து ஆரம்பித்து குழந்தை பிறந்தது முதல் 3 வயது காலம் வரை. சாதாரணமாக குழந்தைகள் வயிற்றில் இருக்கும் போதே ஒரு குழந்தை பிறந்து ஒரு 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 தனி நபராக ஒரு பெரிய ஆளாக மாறுகின்ற போது அவரது மூளைக்கு தேவையான சகலது நரம்பு கலங்களின் எண்ணிக்கைகளும் குழந்தை வயிற்றில் இருக்கும் போது உருவாகிவிடும். குழந்தை பிறக்கின்ற நேரத்திலே அதுக்கு மேலதிகமான எந்த ஒரு பெரும்பாலான நரம்பு கலங்கள் உருவாவதில்லை. ஆகவே நரம்பு கலங்களின் உருவாக்கத்துக்கு தேவையான சகலவிதமான தேவைகளையும் நாங்கள் பெற்றோரான முறையில வந்து குழந்தைகள் வயிற்றில் இருக்கின்ற போதும் அதில் ஆரம்பிக்கின்ற முறையிலும் செய்ய வேண்டும். அந்த நரம்பு கலங்கள் குழந்தை பிறந்த காலத்திலிருந்து 3 வயது வரைக்கும் மிகவும் ஒரு பாரிய விருத்தியை அடைகின்றது. அதாவது 80% மூளையின் விருத்தி முதல் 3 வயதுக்குள்ளே நடந்து முடிகின்றது. 80% ஒரு மனிதன் எவ்வாறு இந்த உலகத்திலே பிறந்து அவன் எவ்வாறு வாழ வேண்டும் என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு காலமாக அந்த பிரெக்னன்சி முதல் 3 வயதான காலப்பகுதி 80% விடயங்களை தீர்மானிக்கிறது. 3 வயதுக்கு பிறகு நாங்கள் 30 வயது வரை, பெரும்பாலாக 30 வயது என்று சொல்லலாம், 30 வயது வரை நாங்கள் செய்கின்ற சகல விடயங்களும், எங்களை ஆளாக்கிக் கொள்வதற்காக நாங்கள் செய்கின்ற சகல விடயங்களும் 20% மூளை விருத்திக்காகத்தான் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஆகவே முதல் 3 வயது காலப்பகுதி நாங்கள் 80% அந்த மூளையினுடைய பொட்டன்ஷியல் என்று சொன்னால் அந்த மூளையினுடைய அடைவு மட்டம், அதாவது ஒவ்வொரு மனிதனுக்குமான அடைவு மட்டம், அந்த அடைவு மட்டத்தில் 80% அடைவு மட்டத்தை அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகளை வழங்காத விதத்தில் அதற்கு பிறகு நாங்கள் அந்த 20% வாய்ப்புகளை வழங்குவதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டாலும்
எங்களுக்கு அந்த தேவையான அடைவுகளை நாங்கள் அடைந்து கொள்ளலாம் முடியாது என்று சொல்லவில்லை, அடைவதற்காக கஷ்டங்கள் கூடப்படவில்லை. ஆகவேதான் இந்த முதல் 3 வயதான அந்த காலப்பகுதிக்குள் நிறைய விஷயங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அப்ப இது எங்கு ஆரம்பிக்கும் என்று சொன்னால், நாங்கள் பிரெக்னன்சி, அதாவது நாங்கள் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்துக்கு வருகின்ற போதிலிருந்து இதை ஆரம்பிக்க வேண்டும். அதை நாங்கள் சொல்லுவோம் பிளான் பிரெக்னன்சி என்று சொல்லுவோம். பிளான் பிரெக்னன்சி என்று சொல்லப்படுவது பிளான் பிரெக்னன்சி என்று சொல்வது சாதாரணமாக நாங்கள் குழந்தை ஒன்று, அதாவது நாங்கள் திருமணம் முடித்த காலத்தில் இருந்து குழந்தை ஒன்றை பெற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாகின்ற விடயங்களில் ஒரு சாதாரணமான விடயமாக, இனி நாங்கள் குழந்தைகள் பெற்றுக்கொள்வதற்கு ரெடியாகும் என்ற ஒரு சாதாரண விடயமாக அதை எடுத்துக்கொள்வதை தவிர்த்து, அதற்கான சரியான பிளானை நாங்கள் இட்டுக்கொள்வதன் மூலம் அந்த குழந்தைகள் ப்ரீ கன்செப்ஷன் பீரியட் என்று சொல்லுவோம், அந்த குழந்தை வருவதற்கு முன்னான சரியான ஆயத்தங்களை நாங்கள் மேற்கொள்ளலாம். முதலாவது, குழந்தைங்களுக்கு இந்த வருடம், அதாவது ஒவ்வொரு வருடம் முந்தைய மாதிரி இப்ப எங்கள காலங்களிலே மிகவும் வேகமாக நடந்து கொண்டிருக்கிற காலம். பெரும்பாலான தம்பதியினர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலை செய்யக்கூடிய காலப்பகுதியா இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த குழந்தை பிறக்கின்ற காலம் இந்த ஒரு வருடத்துக்குரிய இயரை பிளான் பண்ணி அந்த காலத்தில் குழந்தை செய்வதானா என்கிற ஒரு டிஸ்கஷனை எங்களோட குடும்பத்தாருடனும் அதாவது கணவன் மனைவிக்கு இடையிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இரண்டாவது, குழந்தை பிறக்கின்ற காலம் எப்போது வர வேண்டும் என்பதற்கான ரெடினஸ் என்று சொல்லுவோம். ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேரும் எப்படியாவது ரெடி ஆகுது. அதுல அவங்களுடைய அதாவது மனங்கள், அதாவது உளவியல் ரீதியா சைக்கோலஜிக்கலி அவங்க ப்ரிப்பேர் ஆகுவாங்க. இரண்டாவது அவர்களுக்கு ஏதாவது வைத்திய பிரச்சனைகள் இருந்தால் அதற்குரிய தீர்வுகளை அவர்கள் காண வேண்டும். சில மருந்து வகைகள், சில மெடிசின்ஸ், சில கெமிக்கல்ஸ் நாங்கள் வேறு விடயங்களுக்கு பாவிப்பது பிரெக்னன்சி காலத்தில் நாங்கள் எடுப்பதன் மூலம், அது ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், அது அந்த குழந்தையின் விருத்தியை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். அவை அவ்வாறு நாங்கள் மருந்துகள் ஏதாவது எடுப்பவர்களாக இருந்தால், ஸ்பெஷலி டயபெட்டிஸ், அதே மாதிரி வலிப்பு வருத்தங்கள் இருக்கக்கூடியவர்கள் அல்லது ஓவர் வெயிட்டாக இருக்கின்றவர்கள், அப்படியானவர்கள் அது சம்பந்தமான கன்செப்ட், அதாவது நாங்கள் கருத்தரிப்பதற்கு முன்னான ஆயத்தங்களை செய்வது, அதாவது வைத்தியர்களை அணுகி அதற்கான ஆலோசனைகளை பெறுவதன் மூலம் அந்த பிளானை செய்து கொள்ளணும். அடுத்தது போலிக் அசிட்ங்கிறது அது பெரும்பாலாக எங்கள் எல்லாருக்கும் தெரியும். போலிக் அசிட்ங்கிற அந்த டேப்லெட் அதாவது நியூரல் டியூப் டிஃபெக்ட்ங்கிற, அதாவது எங்களோட முன்னான் பகுதிகளில் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்ளக்கூடிய அந்த போலிக் அசிட் டேப்லெட்ல நாங்கள் ஆரம்பத்திலேயே எடுத்துக்கொள்வது. ரொம்ப கொஞ்சம் சிம்பிளா சொல்ல போனா, பிள்ளைகளுடைய நரம்பு வளர்ச்சிக்கு தேவையான, முன்னான்பதை விட இலகுவாக வழங்குற மாதிரி சொன்னா, குழந்தைகளுடைய நரம்பு தொகுதி வளர்ச்சிக்கு தேவையான அந்த சக்தியை இந்த போலிக் ஆசிட் வழங்குறது. எனவே கண்டிப்பாக பிரெக்னன்சிக்கு முன்பிருந்தே அதை ஆரம்பிக்க வேண்டும். அது பிரெக்னன்சிக்கு முன்பிருந்து ஆரம்பிக்க முடியாவிட்டாலும் உங்களுக்கு கருத்தரித்து தெரிந்த நாளிலிருந்து இருந்து அட்லீஸ்ட் முதல் 3 மாதங்களுக்குள் அதை பாவிக்க வேண்டும், இல்லையா? சரியா சொல்லியிருப்போம். நீங்கள் எப்போது கருத்தரித்தது என்பதை தெரிய வந்த நாளில் இருந்து அதை எடுத்துக்கொள்வது மிகவும் சிறந்தது. அதிலும் நாங்கள் எந்த சரியான டோஸை அட்லீஸ்ட் ஜென்ரலி நாங்கள் 400 மைக்ரோகிராம் 0.4 மில்லிகிராம் அந்த டேப்லெட்ஸ் தான் நாங்கள் எடுக்க சொல்லுவோம். ஆனா ஏதாவது ஃபெமிலி ஹிஸ்டரி, அதாவது குடும்பத்துல யாராவது நியூரல் டியூப் டிஃபெக்ட் சொன்னால், ஏதாவது புதிதாக பிறந்த பிள்ளைகளுக்கு நியூரல் டியூப் டிஃபெக்ட்ஸ் இருந்தால், அல்லது தாய்க்கு டயபெட்டிஸ் இருந்தால் நாங்கள் 5 மில்லிகிராம் என்கிற அந்த கூடிய டோஸை எடுக்க வேண்டி வரும். அப்படி இல்லாத கட்டத்தில் நீங்கள் 400 மில்லிகிராம் சாதாரண சின்ன டேப்லெட் எடுத்துக்கொண்டாலே போதும். சில வலிப்பு மாத்திரைகள் எடுக்கிறவங்களும் ஒரு ஹை டோஸ் 5 மில்லிகிராம் எடுக்க வேண்டிய தேவையில்லை. கட்டாயம் வலிப்பு மாத்திரைகள் எடுப்பவர்களும் 5 மில்லிகிராம் எடுக்க வேண்டியது. ஓகே. இந்த ப்ரீ கன்செப்ஷனில் இருந்து நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு வரலாம். அதை பேசுவதற்கு முன்னால், இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நம் தமிழ் வானொலியின் ஃபேஸ்புக் பக்கத்திலும் யூடியூப் சேனலிலும் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அதே போல என்னுடைய
ஃபேஸ்புக் பக்கத்திலும் பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்றைய நிகழ்ச்சியிலே நாங்கள் மிகவும் பிரயோசனமான சில விஷயங்களை பேசியிருக்கிறோம். குழந்தை வளர்ப்பு தொடர்பான விஷயங்களை பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் ஷேர் செய்வதன் மூலம் உங்களுடைய நண்பர்கள் மற்றவர்களும் இதை பார்ப்பதற்கு நீங்கள் உதவி செய்யலாம். தொடர்ந்து பாருங்கள். பல முக்கியமான குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட் சம்பந்தமாக அல்லது அவர்களுடைய டெவலப்மெண்ட்ல இருக்கிற மைல்ஸ்டோன்ஸ் சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியில் என்னோடு இணைந்திருக்கிறார் டாக்டர் முகமது சஃபீர். இவர் தற்பொழுது இங்கிலாந்திலே கென்ட் பிராந்திய NHS சேவையிலே சேவையாற்றிக் கொண்டிருக்கிறார். சரி சஃபீர், இந்த குழந்தைகளுடைய இந்த மைல்ஸ்டோன்ஸ் அது எப்படி அச்சீவ் பண்ணப்படுகிறது, இந்த வயசுடன் அது எப்படி வேறுபடுகிறது போன்ற தகவல்களை பார்க்கலாம். ஓகே ஓகே ரிகாஸ், உங்களுக்கு எனது நன்றியை சொல்லிக்கொள்ள வேண்டும். அதாவது குழந்தை விருத்தி சம்பந்தமாக கதைக்கின்ற போது இது அதை தமிழில் மாற்றி கதைப்பது கொஞ்சம் கஷ்டமான கஷ்டமாக இருக்கிறது. என்னை பொறுத்தவரையில லாங்குவேஜ் இஸ் a medium of communication என்பதுதான் என்னுடைய அடிப்படை. இது அப்ப நான் என்ன பேசுறேன்னு சொல்லி மற்றவங்களுக்கு விளங்கணும் இல்லையா? அதை கஷ்டப்பட்டு தமிழ் படுத்தி அதை விளங்காத சொல்லுகளை விட மக்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி சொல்லலை பாவிச்சு அது ரீச் கூட நினைக்கிறேன். அதே போல சில கமெண்ட்ஸ் வந்திருக்கு, அதை பார்த்துட்டு போயிடலாமா சஃபீர்? இர்ஃபான் புகாரி என்ற ஒரு நண்பர் சொல்லியிருக்கிறார், கங்க்ராச்சுலேஷன்ஸ் டாக்டர் சஃபீர் என்று சொல்லியிருக்கிறார். நன்றி இர்ஃபான், அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருப்பதற்கு உங்களுடைய நண்பர்களுக்கும் தெரியப்படுத்துங்கள். அதே போல இன்னொரு வாழ்த்து அஸ்வர் மொஹிதீன், கங்க்ராட்ஸ், வெரி யூஸ்ஃபுல் டாபிக் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். நன்றி. இன்னும் ஒரு நேயர் மிஹலார் அப்துல் மஜீத் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்கிறார். இன்னும் ஒரு நண்பர் சாக்கிர் ஃபான் ஒரு தம்ஸ் அப் கொடுத்திருக்கிறார். நன்றி. இதே போல உங்களுடைய கேள்விகள் இருந்தால் அவற்றையும் நீங்கள் நம் தமிழ் பக்கத்துக்கு நேரடியாக சென்று டைப் செய்யலாம், உங்களுடைய சந்தேகங்களையும் கேட்டுக்கொள்ளலாம். எஸ் சஃபீர், சொல்லுங்கள். நாங்கள் அந்த பிரெக்னன்சி அந்த காலத்தையும் மிகவும் சுருக்கமாக சொல்லிட்டு போகலாம் நினைக்கிறேன். அந்த பிரெக்னன்சி காலத்தை பத்தி சொல்லணும்னு சொன்னா, இப்ப பிரெக்னன்சி காலத்துல நாங்க புக்கிங் விசிட் செய்யறது, அதாவது பிரெக்னன்சி எங்களுக்கு தெரிய வந்த காலத்துல இருந்து அதை நாங்க மிட்வைஃப் நம்மளோட இலங்கை போன்ற நாடுகளில் மிட்வைஃப் நாங்க ஆரம்பிக்க வேண்டும். இங்கிலாந்து போன்ற நாடுகளில் ஹெல்த் விசிட்டர் அல்லது உங்களுடைய ஜிபி அவங்கள்ட்ட இது ஆரம்பிச்சு அதுல இருந்து ஆன்டினேட்டல் கேரை நாங்கள் ஒழுங்காக எடுக்க வேண்டும். இது நான் நினைக்கிறேன் பெரும்பாலும் இங்கிலாந்து நாட்டை விட இலங்கை நாடு போன்ற நாடுகளில் மிகவும் அதிகமாகவே நடந்து கொண்டிருக்கின்றது. ஏனென்றால் குழந்தை கிடைத்த வருகின்ற நாட்களில் இருந்து வியோஜிகளையும் டாக்டர்களையும் நாடி செல்கின்ற தாய்மார்களின் எண்ணிக்கை மிகவும் அதிகமாயிருக்கிறது. இது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும். இங்கிலாந்து போன்ற நாடுகளில், அதாவது வளர்ச்சி அடைந்த நாடுகளில், அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் அன்டினேட்டல் கேர் என்று சொல்கின்ற போது டாக்டர்களுக்கு, அதாவது டாக்டருடனோ அல்லது மிட்வைஃபுடனோ அந்த விசிட் ஒரு 7 அல்லது 8 வகையான விசிட்டுகளை அவர்கள் செய்தாலும் பெரும்பாலும் இங்கு செய்யப்படுகின்ற ஸ்கேன்கள் மிகவும் 2 ஸ்கேன்கள் தான் செய்யப்படுகிறது. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் 8 தொடக்கம் 14 கிழமைகளில் டேட்டிங் ஸ்கேன் என்று சொல்லி, அதுக்கு பிறகு 18 தொடக்கம் 24 கால பகுதியில் மிட் பிரெக்னன்சி ஸ்கேன் என்று சொல்லி 2 ஸ்கேன் தான் நீங்க இங்க செய்யறது. அதுல அடிப்படையில தான் வேற ஏதாவது ஸ்கேன்கள் தேவை என்று சொன்னால் நாங்கள் அடுத்தடுத்த ஸ்கேன்களுக்கு போகலாம். ஆனா இலங்கை போன்ற நாடுகளை அல்லது வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடுகளை எடுத்து பார்க்கின்ற போது இந்த ஸ்கேன் செய்கின்ற அளவு மிகவும் கூடுதலாக இருக்கிறது. ஸ்கேன் என்பது சாதாரணமான ஒரு கலியொலி ஒன்றை அனுப்பி பார்க்கின்ற ஒரு விடயம். அதனால் பெரிய சைடு எஃபெக்ட் ஒன்றும் வரப்போவதில்லை. ஆனால் தற்போதைய ட்ரெண்ட், அதாவது டெவலப்மெண்டல் டிஸார்டர்ஸ் வருகின்ற ட்ரெண்டுகளை உருவாக்கி பார்க்கின்ற போது அதற்கான காரணங்கள் இன்னும் அறியப்படவில்லை. ஆகவே ஒரு சிறிய ஒரு அட்வைஸாக இதை வைத்துக் கொள்ளலாம். பிரெக்னன்சி காலங்களில் ஸ்கேன்கள் தேவையான போது மட்டும் செய்து கொள்வது மிகவும் பொருத்தமானதாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் அது சம்பந்தமான பழைய பெரிய ஆராய்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அதனால் ஏற்படுகின்ற பாதிப்புகள் சம்பந்தமாக இதுவரை எதுவும் இல்லை என்று நினைக்கிறேன். உதவி செய்யலாம். உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்கிறதா? இல்ல இதுவரையில அந்த ப்ரூவன் சைடு எஃபெக்ட்ஸ் அப்படி ஒன்றுமே இல்லை இதுவரையில, நடந்தவரையில் இல்ல ப்ரூவன் சைடு எஃபெக்ட்ஸ் ஒன்றும் இல்ல. பட் இன் ஃபியூச்சர் அது எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு குழந்தைகள் அபிவிருத்தி சம்பந்தமான நோய்கள் எடுத்து பார்க்கின்ற போது, உதாரணமாக ஓட்டிசம், அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி, ADHD போன்ற சில மிகவும் அதிகரித்து வருகின்ற குழந்தைகள் அபிவிருத்தி சம்பந்தமான சில நோய்களுக்கான காரணங்களை எடுத்து பார்க்கின்ற போது அதற்கான காரணங்கள் இன்னும் கண்டறியப்படவில்லை. ஆகவே நாங்கள் அபரிமிதமான சில வேலைகளை செய்கின்ற போது அதனால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகள் எங்களுக்கு தெரியாத விடத்து அதனை தவிர்த்துக் கொள்வது மிகவும் நல்லது என்று எனது கருத்து. அதாவது அபிவிருத்தி அடைந்த நாடுகளிலேயே 2 ஸ்கேன்கள் என்று சொல்கின்ற போது
நாங்கள் எல்லாம் அதிகமாக செய்வதை விட அதை தேவையான காலத்தில் மட்டும் செய்து கொள்வது சிறந்தது நினைக்கிறேன். இந்த ஸ்கேன் சம்பந்தமா சொல்ற போது சஃபி ஒரு விஷயத்தை நான் இந்த இடத்துல தெளிவுபடுத்தணும். இந்த டேட்டிங் ஸ்கேன் என்பது டேட்டிங் ஸ்கேன் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துல செய்தாதான் அதுக்குரிய சரியான முடிவுகள் கிடைக்கும். இந்த டேட்டிங் ஸ்கேனை பத்தி கொஞ்சம் சொல்லலாமா? இது ஏன் செய்கிறோம்? ஏன்னா நான் ஏன் இந்த கேள்வியை கேட்கிறேன்னா, சில நேரங்கள்ல சில பெற்றோர் வந்து கொஞ்சம் பொடுபோக்கா இருந்து முதல்ல அந்த வைத்திய சேவையை நாடுறதுக்கு சில நேரங்கள்ல தாமதிக்கலாம். எனவே இந்த டேட்டிங் ஸ்கேன் என்பது உண்மையில சரியான டைம்ல செய்யணும் இல்லையா? கிட்டத்தட்ட 11 to 13 வீக்ஸ்க்குள்ள செய்யணும் இல்லையா? அதோட முக்கியத்துவத்தை கொஞ்சம் சொல்லிருங்களேன் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்காக. அந்த டேட்டிங் ஸ்கேன் வந்து சாதாரணமாக 8 தொடக்கம் 14 கிழமைகளுக்குள்ள செய்கின்ற போதுதான். அதாவது டேட்டிங் ஸ்கேன் பெரும்பாலும் எதற்கு உதவி என்று சொல்வதால், எங்களது குழந்தை எப்போது பிறக்க வேண்டும் என்கிற நாளை தீர்மானிப்பதற்கு, எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி என்று சொல்வோம், அந்த நாளை தீர்மானிப்பதற்காகத்தான் நாங்கள் அதை யூஸ் பண்றோம். பெரும்பாலும் ஒவ்வொரு மாதமும் மென்சஸ் மாதவிடாய் வருகின்ற தாய்மார்களுக்கு அவர்களுக்கு கடைசி மென்சஸ் டேட் எப்போது என்று தெரிகின்ற போது அந்த டேட்டும் டேட்டிங் ஸ்கேன் செய்கின்ற டேட்டும் அதாவது பெரும்பாலும் கிட்ட வரும் இடத்து நாங்க அவங்களோட டேட், அதாவது லாஸ்ட் மென்சுரல் பீரியட் அந்த டேட்டை வச்சுக்கொண்டே நாங்கள் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி அந்த இதை நாங்கள் கணிச்சு கொள்ளலாம். இது ஆரம்பத்தில் செய்வதன் போதும் அல்லது பொதுவாக 13 கிழமைக்கு பிறகும் செய்கின்ற போது அந்த எக்யூரசியான எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரி எங்களுக்கு கிடைக்காமல் போகுது. என்னால் அதுக்காக நாங்கள் யூஸ் பண்ணுகின்ற சில மார்க்கர்ஸ்கள் வந்து மாறிவிடும். ஆகவே அந்த எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் டெலிவரியை விட்டு மாறுகின்ற போது ஒரு குழந்தை 40 கிழமைகளில் பிறக்க வேண்டிய அந்த குழந்தைகளுடைய டேட்டை நாங்கள் சரியாக தீர்மானிப்பது கஷ்டமாக போகும். அப்ப ஒரு குழந்தை 40 கிழமையிலிருந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தை விட பிறகு பிறப்பதிலோ அல்லது அந்த குறிப்பிட்ட காலத்தை விட முந்தி பிறந்தாலோ அது குழந்தையின் வளர்ச்சிக்கு நிலைமை. அதை நாங்கள் போஸ்ட் டேர்ம் என்று சொல்லுவோம். 42 கிழமைகளுக்கு பிறந்தால் போஸ்ட் டேர்ம் என்றும், 37 கிழமைகளுக்கு முதல் பிறந்தால் நாங்கள் அதை ப்ரீ டேர்ம் என்றும் சொல்லுவோம். இது இரண்டும் வந்து குழந்தை அவங்களுக்கான ரெஸ்பெக்டர்ஸ். ஆமாம், இது ஒரு இடத்துல மிகவும் பிரச்சனையாக வரும். எப்படி என்றால் குறிப்பாக குழந்தை கிடைக்க இருக்கிற நேரத்திலே ஒரு 5-6 மாதங்களுக்கு பிறகு சில தாய்மாருக்கு ஒரு டயபிட்டிஸ் வரலாம். குழந்தை பேறு காலத்திலே வரக்கூடிய டயபிட்டிஸ் அல்லது குழந்தை பேறு காலத்திலே வரக்கூடிய ஹை பிளட் பிரஷர் வரலாம். இப்படியான நேரங்களில் அந்த டேட்டிங் வந்து ரொம்ப முக்கியமாக இருக்கும். டயபிட்டிஸ் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு நாங்கள் வைத்திருப்பதிலே குழந்தைகளை முன்னாடியே டெலிவரி செய்து விடுவார்கள். அதே போலதான் இந்த பிளட் பிரஷர் அதிகமாக இருந்தாலும் குழந்தை பிறக்கிற காலத்தில் வருகிற பிளட் பிரஷர் மூலமாக சில நேரங்களில் குழந்தையை விரைவாக எடுக்க வேண்டி வரும். அந்த நேரத்திலே இந்த டேட்டிங் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கும். எனவே ஒரு முக்கியமான அறிவுரையாக நாங்கள் இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்வது, உங்களுக்கு குறிப்பாக உங்களுடைய மாதவிடாய் ஒழுங்காக இல்லாத நேரத்திலே கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டர் ஒரு 8-9 கிழமைகளுக்கு முன்பு சந்தித்து அந்த 13 வாரங்களுக்குள் உங்களுடைய அந்த டேட்டிங் ஸ்கேனை செய்வதன் மூலம் சரியாக எப்பொழுதும் இந்த குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைய 40 வாரத்துடைய முதிர்ச்சி எப்போது இருக்கும் என்பதை நாங்கள் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? அது மிகவும் இம்பார்ட்டன்டாக வருவது நீங்கள் சொன்ன மாதிரி ப்ரீமெச்சூரிட்டியா வருகின்ற போது, அது குழந்தை பிறந்து அது அந்த குழந்தைகள் எங்களிடம் வருகின்ற போது நாங்கள் அந்த டேட்டில் இருந்துதான் அந்த குழந்தையுடைய சகல அபிவிருத்தி டெவலப்மெண்ட் சம்பந்தமான சகல விடயங்களையும் நாங்கள் அவதானிக்க வேண்டும். ஆகவே இவ்வாறான ஒரு சிறந்த ஒரு டேட் இருக்கின்ற போது அந்த குழந்தையுடைய விருத்தி சம்பந்தமான அணுகுமுறைகளும் அளவுகளும் மிகவும் எங்களுக்கு அக்யூரேட்டாக இருக்கக்கூடியது. அடுத்ததாக நாங்கள் இந்த ஆரம்பத்தில் சொன்னது போன்று இந்த டெவலப்மெண்ட் அந்த மைல்ஸ்டோன்ஸ் கூடிய வயதுகளின் அடிப்படையிலே குழந்தை பிறந்ததிலிருந்து எப்படி குழந்தை பிறந்தவுடன் குழந்தை எப்படி இருக்க வேண்டும், ஒரு சிறந்த குழந்தையாக அல்லது சிறந்த விருத்தி உள்ள குழந்தையாக அந்த குழந்தை வருவதற்கு எப்படியான விஷயங்களை நீங்கள் அந்த குழந்தை பிறந்தவுடன் பார்க்கிறீர்கள், அந்த பிறக்கிற போது ஏற்படுகிற பிரச்சனைகள் எப்படி பின்னாளிலே தாக்கத்தை செலுத்தும்? ஓகே, நாங்கள் பிரெக்னன்சியை பற்றி பார்த்தோம். பிரெக்னன்சி நான் இந்த ஸ்கேன்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் பண்ணினதுக்கான காரணத்தை சொன்னேன். பிரெக்னன்சி டைம்லயே வந்து எங்களோட குழந்தை எங்க பிறக்க வேண்டும் என்பதையும் நீங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். குழந்தை பிறப்பதற்கான 2 வழிகள் இருக்கிறது. ஒன்று, நாங்கள் சிசேரியன் பண்ணி குழந்தைகள் எடுப்போம். அடுத்தது நேச்சுரலாக குழந்தைகள் பிறப்பது. இதிலே வந்து நாங்கள் இது சிறந்தது என்று டிஸ்கஸ் பண்ணுவதற்கான நேரம் எங்களுக்கு போதாவது இருக்குன்னு நினைக்கிறேன். அது டாபிக் அல்ல. ஆனாலும் ஒரு குழந்தை பிறக்கின்ற போது
அந்த குழந்தை வயிற்றில் இருக்கின்ற போது அந்த குழந்தைக்கு பிரச்சனைகள் ஒன்றும் இல்லை என்று தெரிகின்ற போது ஒரு சாதாரணமாக குழந்தை கிடக்கின்ற இடத்துல அந்த குழந்தையை பிறக்க நாங்கள் செல்வதில் பிரச்சனை இல்லை. ஆனால் சில பிரச்சனைகள் இருக்கும் என்று தெரிகின்ற போது, குழந்தை நேரத்துக்கு முந்தி பிறக்கின்றது, அல்லது ஒரு தாய்க்கு டயபெட்டிஸ் இருக்கின்றது, அல்லது ஸ்கேன்கள் செய்கின்ற போது ஏதாவது பிரச்சனைகள் அறியப்பட்டிருந்தால், ஹார்ட் பிரச்சனைகள் அல்லது ஏதாவது கிட்னி பிரச்சனை அறியப்பட்டிருந்தால், நாங்கள் குழந்தை பிறக்கின்ற இடத்தை சரியாக தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். குழந்தை பிறந்தவுடன் அந்த குழந்தையை சில வேளைகளில் நாங்கள் இன்டென்சிவ் கேபினெட்டில் அல்லது ஸ்பெஷல் கேபினெட்டில் அந்த குழந்தையை வைத்து ஒரு 4 நாள் 5 நாள் பார்க்க வேண்டிய நிலைமை. ஆகவே அவ்வாறான ஸ்பெஷல் கேர் யூனிட்கள் இருக்கின்ற டெர்ஷரி சென்டர்ஸ், அதாவது அப்படியான நிலையங்களுக்குள் போய் நாங்கள் குழந்தைகளை லேபர்ஸ், அதாவது குழந்தை டெலிவரியை செய்து கொள்வது, அந்த குழந்தைக்குரிய அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஆஃப் இன்டர்வென்ஷன் சொல்லுவோம். அதாவது அந்த பிரச்சனைகள் நடக்கின்ற டைம்ல நாங்க அதை சரியான முறைக்கு அவங்களுடைய இன்டர்வென்ஷன் கொடுக்கறதுக்கு அது சரியா இருக்கும். ஆகவே பேர்த்தை நாங்கள் சரியா பிளான் பண்ணி கொள்வதும் டிபெண்ட் கண்டிஷன், அவங்க கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி. பேர்த் டைம்ல நிறைய பிரச்சனைகள் வரும். அது பெரும்பாலும் உங்களோட கையில இல்லை. ஆகவே ஒரு குழந்தை சிறந்த முறையில் பிறந்து குழந்தை பிறந்தவுடன் அழுது அந்த குழந்தைக்கு ஆக்சிஜன் கொடுக்காமல் ரெசசிடேஷன் சொல்லுவோம், அதாவது குழந்தையுடைய ஹார்ட் பீட்டையும் சுவாசத்தையும் கொண்டு வருவதற்கு நிறைய மருத்துவ வேலைகள் செய்யாமல் குழந்தைகளுக்கு கையில் கிடைக்கின்ற போது அந்த குழந்தைக்கான ரெஸ்பெக்டஸ் என்பது மிகவும் குறைவு. குழந்தை பிறந்து முதல் 4 வார காலப்பகுதி, அதாவது 28 நாட்களுக்குள்ளே குழந்தைக்கு பாலூட்டுதல், அதாவது ஃபீடிங் என்பது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். இந்த காலப்பகுதி மிகவும் ஒரு கிரிட்டிக்கலான காலப்பகுதி. இந்த காலப்பகுதியில் தான் குழந்தைகளுக்கு ஏதாவது இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம், அதாவது கிருமி தொற்றுகள் வர சான்ஸ் இருக்கு, இன்ஃபெக்ஷன் வர சான்ஸ் இருக்குது. ஒழுங்கான முறைக்கு பிள்ளைக்கு ஃபீடிங் போகல என்று சொன்னா பிள்ளைக்கு சுகர் உடம்புல குறைஞ்சது, ஹைப்பர்கிளைசீமியா, அந்த 2 பிரச்சனை வர சான்ஸ் இருக்குது. சில குழந்தைகள் மஞ்சள் ஆகும், ஜோண்டிஸ் சொல்லுவோம். அந்த மஞ்சளாகி அந்த பிள்ளைங்களுக்கு மஞ்சளாகிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. மஞ்சள் ஆகிற பிள்ளைகளுக்கு லைட் கொடுக்க வேண்டி வரும், இல்லாட்டி சில டைம்ல இரத்தங்கள் மாற்ற வேண்டி வரும், அப்படியான பிரச்சனைகள் வரும். சில பிள்ளைங்களுக்கு பிறக்கும் போதே அவங்களுக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம்ஸ் அப்படி ஏதாவது இருந்துச்சு சொன்னால் ஆரம்பத்தில் இருந்து ஆக்சிஜன்கள் தேவைப்பட்டிருக்கலாம். இவ்வாறான சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ், இவ்வாறான பிரச்சனைகள் ஒரு பிள்ளை பிறக்கும் போது இருந்திருந்தால் அந்த குழந்தைக்கு ஏதாவது டெவலப்மெண்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் பிறகு வருவதற்கான சாத்தியங்கள் கூட. நாங்கள் ஆல்ரெடி அவர்களுக்கு ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கு. அப்படியான பிள்ளைங்களை நாங்கள் அவர்களுடைய டெவலப்மெண்ட்டை அதாவது நாங்கள் சொன்ன மாதிரி முதல் 3 வருடங்களுக்குள் மிகவும் கவனமாக அவர்களுடைய டெவலப்மெண்ட்டை நாங்கள் அதை சரியாக அதை மெஷர் பண்ணி அதுக்குரிய இன்டர்வென்ஷனை கொடுக்கிறது மிக முக்கியம். ஸோ அதாவது முதல் 28 காலப்பகுதிக்குள் நாங்கள் சில மகளிர் யூனிட் சொல்லி அந்த காலப்பகுதிக்குள் குழந்தைக்குரிய சரியான பௌதிக ரீதியான சில சப்போர்ட்களை நாங்கள் கொடுக்கறது மூலமாக, சரியான முறைக்கு குழந்தைக்கு பாலூட்டுவதன் மூலமாக, ஃபீடிங் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவதன் மூலமாக நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸை நாங்கள் குறைச்சு கொள்ளலாம். அந்த காலப்பகுதியிலிருந்து குழந்தை வளர்கின்ற காலப்பகுதியை நாங்கள் 3 காலப்பகுதிகளாக பிரிக்கலாம். 0 to 1 year, அதை நாங்கள் இன்ஃபென்ட் பீரியட், மழலை பருவம் என்று சொல்லுவோம். அதுக்கு பிறகு 1 to 2 years, 2 to 3 years, 1 to 3 years நாங்கள் டொட்லர் பீரியட்னு சொல்லுவோம். டொட்லருக்கு எனக்கு தமிழ் தெரியல, டொட்லர் பீரியட்னு சொல்லுவோம். இந்த 3 வருட காலப்பகுதி ஏன் எங்களுக்கு மிகவும் முக்கியம் என்பதை ஒரு மிகவும் சுருக்கமாக ஒரு சயின்டிபிக் ஒரு ரீசன் என்று சொல்லிட்டு போகலாம்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு முந்தி சொன்ன மாதிரி மில்லியன் கணக்கான நரம்பு கணங்கள், அதாவது எங்களோட ஒரு மனித உடம்பை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் ஒரு மனித உடம்புடைய இயக்கம் எங்கிருந்து வருகின்றது என்று சொன்னால் எங்களுடைய மூளை தொகுதியிலிருந்து வருகிறது, நரம்பு தொகுதியிலிருந்து வருகிறது. நரம்பு தொகுதி என்பது மூளை, அதை தொடர்ந்து எங்களது முதுகு தண்டுக்குள் இருக்கின்ற முன்னாள். அந்த நரம்பு தொகுதியிலிருந்து எங்களுக்கு வெளியில வார வயர் மூலமா எங்களோட உடம்பை இயக்கி கொண்டிருக்கிறோம். உடம்பை நாங்க எப்படி இயக்கம் என்பது எங்கள் உடம்பு எப்படி அசையுது என்று சொன்னால் எங்களுடைய சதைகள் மூலமாகவும் எங்களுடைய எலும்புகள் மூலமாகவும் ஜாயிண்டுகள் மூலமாகவும் நாங்கள் அசைஞ்சு கொண்டிருக்கிறோம். இது எங்களுடைய மூளையிலிருந்து எங்களுக்கு தருகின்ற மெசேஜ். இது சூழல்ல இருந்து நாங்க எப்படி மெசேஜ் எடுத்துக்கொள்றோம் என்று சொன்னால் நரம்பு தொகுதியில் அடுத்த பகுதி தான் எங்களுடைய புலன் சென்ஸ் ஆர்கன்ஸ் சொல்லுவோம். புலன், கண், காது, மூக்கு, நாக்கு, அடுத்தது தோல் தொடுகைக்கு, அடுத்தது ஜாயிண்ட்ல இருந்து கொண்டு போவோம். நாங்கள் ப்ரோப்ரியோசெப்ஷன் சொல்லுவோம். ஜாயிண்ட்ல இருந்து ஒரு வகையான ஒரு சென்சேஷன் எங்கள் உடம்புக்குள்ள போகும். இதுதான் ஒரு மனிதனுடைய இயக்கம்.
இது ஆரம்பத்திலிருந்து ஒரு குழந்தையாக இருக்கின்ற போது அதனுடைய இயக்கம் வேற மாதிரியாகும். அது ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சதுக்கு பிறகு அது இயக்கம் வர மாதிரி ஆகும். ஸ்கூலில் இருந்து வெளியாகி யூனிவர்சிட்டிக்கு போகிற காலத்துல அது இயக்கம் வர மாதிரியும், வேலை செய்கின்ற காலங்கள் இயக்கம் வர மாதிரியும், வயதடைஞ்ச காலத்தில் இயக்கம் வர மாதிரியும், வெளியால எங்களுடைய இயக்கத்துக்குரிய சகல விடயங்களும் இந்த அபிவிருத்தியின் மூலமாகத்தான் ஆரம்பிக்கும். குழந்தை டெவலப்மெண்ட் மூலமாகத்தான் ஆரம்பிக்கும். அதுக்கு உள்ளுக்கு இருக்கிற அனைத்து ஓகன்களும், அனைத்து சிஸ்டம், ஹார்ட் எடுத்துக்கொண்டோம்னா, கிட்னி எடுத்துக்கொண்டோம்னா, உணவு கால்வாய் தொகுதி எடுத்துக்கொண்டோம்னு சொன்னார், சகல தொகுதிகளும் இந்த அதாவது இந்த ஃபங்க்ஷனுக்குரிய தேவையான இன்ஜின் எப்படி இயங்கணுங்கிறத சீர்படுத்தி கொண்டிருக்கிற ஒரு விஷயம் தான் உள்ளுக்கு இருக்கிறது. இதில் நாங்கள் விளங்கி கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்கள் எங்க உடம்புல எந்த ஒரு சிஸ்டத்தையும் நாங்க ஒரு ப்ராப்ளம் வந்து சொல்லி நாங்க போறது என்ன காரணத்துக்காக சொன்னால், எங்களுடைய இயக்கம் சரியாக இருக்கணும்ங்கிற ஒரு நோக்கத்துக்காக மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு குழந்தை, அதாவது பீடியாட்ரிக் ஒரு சிறு பிள்ளையும் ஒரு பெரிய வளர்ந்தவருடைய மெடிசின் எப்படி வித்தியாசப்படுறதுன்னு சொன்னால், சின்ன பிள்ளையில மட்டும் தான் நாங்க டெவலப்மெண்ட் பார்க்கறது, பெரியாக்களை டெவலப்மெண்ட் பார்க்கறது. சோ ஒரு பிள்ளைகிட்ட நாங்க ஒரு வீட்டுல போயிட்டு சிக்கலா போயிடும், பெரியவங்களை டெவலப்மெண்ட் பார்த்தா சிக்கலா போயிடும். அது சரி. சோ நாங்க வந்தோடனே உங்களோட பிள்ளை எப்படி இருக்குதுன்னு கேட்கறது, உங்களோட பிள்ளைக்கு காய்ச்சல் இருக்குதாங்கிறது மட்டும் இல்ல, உங்களோட பிள்ளை வந்து சுவாசிக்குதாங்கிறது மட்டும் இல்ல, உங்களோட பிள்ளை சரியா மலங்கழிக்குதா, சிதிர் போகுதாங்கிறது மட்டும் இல்ல, உங்களோட பிள்ளை சரியா டெவலப் ஆகுதாங்கிற ஒரு கேள்வியையும் சேர்த்து தான் நீங்க ஒரு சிறு பிள்ளை ஒரு பீடியாட்ரிஷியன் நீங்க போனீங்கன்னா அவர் கேட்பார். சோ நாங்க அந்த ஒரு முக்கியமான விஷயத்த விளங்கிக் கொள்ளணும். நாங்க எந்த வகையான இன்புட்டை ஒரு பிள்ளைக்கு கொடுத்தாலும் அது குழந்தைகள டெவலப்மெண்ட்டுக்காக மட்டும்தான் ஒரு விஷயத்தை நாங்க விளங்கிக் கொள்ளணும். சோ இந்த டெவலப்மெண்ட் வந்து எப்படி உருவாகுது என்று சொன்னால், குழந்தைகள் பிறக்கின்ற போதே அவர்களுக்கு நரம்பு கலங்கள் எல்லாம் உருவாகி இருந்தாலும் மூளையின் ஒவ்வொரு பகுதியும் ஒவ்வொரு விஷயத்தை செய்யும். ஒரு குழந்தை நடப்பதற்கு ஒரு ஏரியா இருக்கும், சிந்திப்பதற்கு ஒரு ஏரியா இருக்கும், கதைப்பதற்கு ஒரு ஏரியா இருக்கும். இப்ப இவை எல்லாமே வந்து இன்டர் கனெக்டட், ஒன்றுக்குள்ள ஒன்று தொடர்பு. அப்ப மூளை கலங்கள் என்ன செய்யும் என்று சொன்னால், குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தை வந்து அந்த சூழல்ல இருந்து அந்த குழந்தைக்குரிய டெவலப்மெண்டை பெற்றுக் கொள்வதற்கு காத்துக்கொண்டு அதை காத்துக்கொண்டு அந்த வெயிட் பண்ற அந்த காலப்பகுதியில நாங்க குழந்தைக்கு தேவையான ஸ்டிமுலேஷன், அதாவது என்வாயன்மெண்ட் அந்த குழந்தைக்கு தேவையான ஸ்டிமுலேஷன் கொடுக்கின்ற போதுதான் அந்த மூளை கலங்களுக்கு இடையிலான தொடர்பு உருவாகும். அது நாங்க சொல்லுவோம் 2 கலங்களுக்கு இடையிலான சினப்சிஸ் உருவாகும்னு சொல்லுவோம். அது உருவாகிறது மட்டும் இல்லாம சினப்சிஸ் உருவாகும். அந்த சினப்சிஸ் உருவாகிறது மட்டும் இல்லாம அந்த ஒவ்வொரு தொகுதிகள் என்று சொல்லுவாங்க, மூளையில் ஒவ்வொரு தொகுதிகள் இருக்கு, அந்த தொகுதிகளுக்கு இடையிலான சர்க்கிட்ஸ் உருவாகும். இந்த கனெக்ஷன் உருவாகுது சர்க்கிட். அதாவது நாங்க சரியா சொல்லணும்னு சொன்னா, ஒரு வீட்டுக்கு நாங்க ஒழுங்கான முறைக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டி ஒன்று எடுத்து ஒரு வயரிங் செய்யணும்னு சொன்னா, இந்த சுவிட்சை போட்டா இந்த லைட் பத்தணும், இந்த சுவிட்சை போட்டா இந்த ஃப்ரிட்ஜ் வேலை செய்யணும், இந்த சுவிட்சை போட்டா இந்த வாஷிங் மிஷின் வேலை செய்யணும்ங்கிறது மாதிரியான ஒரு கனெக்ஷன் வந்து எப்ப உருவாக ஆரம்பிக்குதுன்னு சொன்னால், இந்த 3 வயது காலப்பகுதியில தான் ஆரம்பிக்கும். சோ வயர்கள் எல்லாம் இருக்குது, ஜாயிண்ட் இல்லாம. உருவாக்கி கொடுக்க வேண்டிய பங்கு கனெக்ஷன், இந்த கனெக்ஷனை உருவாக்கி கொடுக்க வேண்டிய பங்கு பெற்றோருக்கு இருக்குது. இதை எப்படி செய்யலாம்ங்கிறது என்றால், இது பெரிய ஒரு விஷயம், ஒரு கஷ்டமான விஷயம் ஒன்றும் இல்லை. சாதாரணமாக நாங்கள் செய்கின்ற விடயங்கள் தான். அந்த சாதாரணமாக செய்கின்ற விடயங்களை கொஞ்சம் அந்த 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 விடயங்களை எவ்வாறு இப்படி எல்லாம் செய்தால் அந்த பிள்ளையோட நியூரோனல் கனெக்ஷன்ஸ் உருவாகும் என்கிற அந்த முறைக்கு ஏற்ற வகையில நாங்கள் செய்து கொண்டோம்னு சொன்னா, அந்த பிள்ளோட பில்டிங் சொல்லுவோம், அதாவது ஒரு பெரிய ஒரு கட்டடம் கட்டுவதற்கான ஒரு பெரிய ஆர்கிடெக்சர், அதுக்குரிய ஒரு ஃபவுண்டேஷனை வந்து நாங்க விட்டுடுவோம். ஆகவே ஒரு 80% மூளை விருத்தியை நாங்க முதல் 3 வயதுக்கு இடையில உருவாக்கி கொடுத்து விட்டோம்னு சொன்னால், அதற்கு பிறகு அந்த பிள்ளை அந்த பிள்ளையோட அந்த குழந்தையின் படிப்பு சம்பந்தமாகவும், உளவிருத்தி சம்பந்தமாகவும், பூதிக சுகாதாரம் சம்பந்தமாகவும் பெரிதாக நாங்கள் என்ன செய்யலாம். அதாவது எங்களோட பாய்ச்சல் பெருசா மெனக்கெட தேவை. ஓகே, இந்த விருத்தியிலே என்னென்ன விஷயங்களை நாங்கள் பார்க்க வேண்டும் பிறந்ததிலிருந்து? அது அந்த டிலே என்பது, டெவலப்மெண்ட் டிலே என்பது எந்த இடத்துல எங்களுக்கு ஒரு அவதானமானதாக இருக்கும்? எப்பொழுது நாங்கள் வைத்தியரை நாட வேணும் அல்லது எப்பொழுது அதை பற்றி கவலைப்பட வேணும்? ஓகே, குழந்தை விருத்தி என்று சொல்கின்ற போது நாங்கள் குழந்தை விருத்தியை
4 விதமான குழந்தை விருத்தியை நாங்கள் பார்க்கிறோம். அதை நாங்கள் சொல்றது மைல்ஸ்டோன் என்று சொல்லி. இந்த மைல்ஸ்டோன் வந்து 5 வயதுக்குள் வரைக்கும் தான் அப்ளிகபிள். அதாவது ஒரு குறிப்பிட்ட அடைவை நாங்கள் மைல்கல்லை அடைகிறது. அதுல முதலாவது வந்து குழந்தையுடைய அசைவு, அதாவது மோட்டர் ஸ்கில் என்று சொல்லுவோம், குரோஸ் மோட்டர் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது குழந்தை இருப்பதிலிருந்து இயக்கம், ரைட், யா, குழந்தை இருப்பதிலிருந்து, தவழ்வதிலிருந்து, எழும்பி நிற்பதிலிருந்து, நடப்பதிலிருந்து, ஓடுவது வரைக்கும் குரோஸ் மோட்டர் ஸ்கில்ஸ். அடுத்தது நாங்கள் சொல்லுவோம் வந்து குழந்தைகளின் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ். ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் என்று சொல்வது குழந்தைகள் தனது சின்ன 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 வேலைகள், தனது கைகளை யூஸ் பண்ணி, ஹேண்ட்ஸை யூஸ் பண்ணி செய்யற சின்ன ஃபைன் மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் என்று சொல்லுவோம். அந்த கைகளால் செய்கின்ற வேலை. இந்த ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் வருகின்ற போது நாங்கள் குழந்தைகள விஷனையும் சேர்த்து தான் பார்த்தோம். என்னன்னு சொன்னால் விஷனும், அதாவது குழந்தையின் பார்வை திறனும் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸும் வந்து மிகவும் தொடர்புடையது. சரியான விஷன் இருந்தால் தான் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ் செய்யலாம். ஸோ விஷன் அண்ட் ஃபைன் மோட்டர் ஸ்கில்ஸ். மூன்றாவது வந்து பிள்ளை வந்து கம்யூனிகேஷன். கம்யூனிகேஷன்ங்கிறது பேச்சுத்திறன், மொழி வளம், மொழி உருவாகுவது. ஆரம்பத்தில் சத்தங்கள் உருவாக்குறதுலேருந்து, அதுக்கு பிறகு வேர்ட்ஸ் வாரத்திலிருந்து, சொற்கள் வாரத்திலிருந்து, அதுக்கு பிறகு சென்டென்ஸ் வருகின்ற வரைக்கும் மொழி உருவாக்கம். ஸோ மொழி உருவாகிறது 2 வகை இருக்கு. ஒன்று கிரகிச்சு விளங்கிக் கொள்வது, அது நாங்கள் ரிசப்டிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். அடுத்தது விளங்கி கொண்ட விடயங்களை வந்து நாங்கள் வெளியில சொல்லுவது, அது சொல்லி எக்ஸ்பிரசிவ் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். இந்த லாங்குவேஜ் அண்ட் கம்யூனிகேஷன் வாரத்துக்கு மிகவும் ஒரு முக்கியமான அங்கம் தான் ஹியரிங். ஸோ நாங்க ஹியரிங்கோட சேர்த்து ஸ்பீச் அண்ட் லாங்குவேஜை வந்து ஒரு கேட்டகரியில கொண்டு போவோம். அடுத்த ஒரு கேட்டகரி, மிகவும் முக்கியமான கேட்டகரி, கொக்னிட்டிவ், சோஷியல், எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டெவலப்மெண்ட். அதாவது சமூகம் சார்ந்த விருத்தி, உளவியல் சார்ந்த விருத்தி, அதுக்கப்புறம் எமோஷன், ஃபீலிங்ஸ் சம்பந்தமான விருத்தி வாரதும் கொக்னிஷன் என்கிறது. இதுதான் மிக முக்கியமான விஷயம். கொக்னிஷன் என்பது வந்து ஒரு குழந்தையோட ஞாபக சக்தி, சிந்திக்கின்ற திறன், கேட்கின்ற அட்டென்ஷன் ஸ்பேன் சொல்லுவாங்க, கிரகித்துக் கொள்கின்ற திறன், ப்ராசஸிங், கிரகித்து கொண்ட விஷயங்களை எங்களோட ஞாபக சக்தியை வச்சு எப்படி அனலைஸ் பண்றது, ப்ரொசஸ் பண்றதுன்னு சொல்றதும். அடுத்தது வந்து ரீசனிங், பகுத்தாய்கிற திறன். பெரும்பாலும் நாங்க சொல்வது மனிதனுக்கு பகுத்தறிவு என்று சொல்லுவோம். அந்த பகுத்தறிவு தான் கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட். இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து அதுக்குரிய சகல பில்டிங்கும் வந்து அது முதல் 3 வருடங்களுக்குள்ளதான் ஆரம்பிக்கும். ஆமாம். இதுல வந்து நடைமுறையில பார்க்க போனோம்னா ஒரு பிள்ளையுடைய மோட்டர் டெவலப்மெண்ட் டிலே இருந்தா, அதாவது ஒரு பிள்ளை சரியான டைம் நடக்கல, தவழலன்னு சொன்னா வந்து வீட்டுல இருக்க பெரியவங்க சொல்லுவாங்க, ஓ ஏன் நீங்க பார்க்கல அப்படின்னு சொல்லி. இல்லாட்டி பிள்ளை பேசலன்னு சொன்னா தெரிய வரும். நீங்க சொன்ன போல இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தான் அதிகமாக நெக்லெக்ட் பண்ணப்படுற, சரியாக கவனிக்கப்படாத பகுதி. ஏனென்றா இது பற்றிய அறிவு வந்து பெற்றோருக்கு இருக்கணும். பெற்றோருக்கு மட்டுமில்லை, இந்த குடும்பத்துல இருக்கணும். சில விஷயங்களை குழந்தைகள் செய்யாத போது இது வந்து ஒரு குறைபாடு என்பதுடைய தெளிவு இல்லாமல் இருக்கும். உண்மையில இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய வேண்டும் அல்லது நாங்கள் இருவரும் செய்ய வேண்டும் என்பதை நினைத்ததுக்கு மிக முக்கியமான காரணம் இதுதான். அதாவது இந்த அறிவு வந்து எல்லா மட்டத்திலும் இருக்கிறது. சமூகத்துல சில படித்தவர்களுடைய மட்டத்திலும் இருக்கிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சிலர் வந்து வெரி ஹை ப்ரொஃபஷனல் இருப்பாங்க, எக்ஸிகூட்டிவ் லெவல் ப்ரொஃபஷனல்ஸ் இருப்பாங்க. ஆனா குழந்தைகள் கதைக்கிறளோ 2.5-3 வயசு வரையும் பார்த்துட்டு இதுக்கு பிறகு குழந்தைகளுக்குள்ள கதைக்கிறது இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நேரங்கள்ல வந்து நம்ம இன்டர்வியூன் பண்ணி அந்த பிள்ளையை நார்மலா கொண்டு வரது கஷ்டம். என்னடா நீங்க ஆரம்பத்துல இருந்து சொன்னது போல 3 வயசு வரை தான் அந்த சரியான அந்த கனெக்ஷன், ஒரு கனெக்டிவிட்டி அந்த பிள்ளைகளுடைய உடலுக்கும் அவருடைய ஃபீலிங்ஸ் அல்லது அவருடைய மற்ற விருத்திக்கும் நரம்பு தொகுதிக்குரிய கனெக்ஷன் வந்து வித்தின் 3 இயர்ஸ் செய்ததான் நல்ல இல்லையா? எனவே இந்த நேரத்துல வந்து ஏர்லி டிடெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தர் கேட்டிருக்காங்க, என்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்துல கேட்டிருக்காங்க, இந்த ஆட்டிசம் பற்றி பேச சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இந்த ஆட்டிசம் என்பது கூட இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்லயே வரக்கூடிய ஒரு பிரச்சனை. இந்த பிரச்சனை எல்லாம் வந்து ஆரம்பத்திலே நாங்கள் கண்டுபிடிப்பதன் மூலம் அதுக்குரிய இன்டர்வென்ஷன் நாங்கள் வெளியே ஆரம்பிக்கலாம். சரி, இது பற்றி டாக்டர் சஃபீர் இன்னும் பேச இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். உங்களுக்கு தெரிந்த சிறுவர்கள் இருக்கிற வீடுகள் அல்லது சிறுவர்கள் இருக்கிற நண்பர்களா இருக்கலாம், அல்லது இதற்கு பிறகுதான் குழந்தைகள் பெறப்போகும் அதுக்குரிய பிளானிங் இருக்கிற நண்பர்களுக்கு நீங்கள் இந்த நிகழ்ச்சியை பகிர்ந்து கொள்ளலாம். மிக முக்கியமான விஷயத்தை நாங்கள் இப்பொழுது பேச போகிறோம். குறிப்பா நாங்கள் இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன் சஃபீர். அதை எப்படி நாங்க அதோட டிலே வந்து எப்படி நாங்க அறிந்து கொள்வது, இதுல என்னென்ன ஃபேக்டர்ஸ் இருக்குதுன்னு பற்றி. ஓகே, ரைட். நீங்க இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் பத்தி ஒரு முக்கியமான விஷயம். முதல் 3 வயது காலப்பகுதிக்குள்ள, அதாவது கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சொல்வது நாம சொன்ன மாதிரி அறிவுத்திறன், அடுத்தது ஞாபக சக்தி, லாங் டேர்ம் மெமரி, ஷார்ட் டேர்ம் மெமரி, ப்ராசஸிங் ஸ்கில்ஸ், ரீசனிங், ஒரு விஷயத்தை எப்படி பகுத்தாய்வது, மேத்தமெட்டிக்கல்ஸ்,
எபிலிட்டிஸ் மாறுது. இது எல்லாமே வந்து கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்குள்ள தான் வரும். ஆனா முதல் 3 வயதுக்குள்ள இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அடுத்த பகுதிகள் நான் சொன்னேன், மோட்டர் டெவலப்மெண்ட், ஃபைன் மோட்டர் டெவலப்மெண்ட், அடுத்தது சோஷியல் அண்ட் எமோஷனல் டெவலப்மெண்ட்ல இருந்து கொஞ்சம் பிரிச்சு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஆகவே நாங்க ஒரு புள்ளட கொக்னிட்டிவ் கஷ்டம். ஆகவே அந்த புள்ளட கொக்னிட்டிவ் ஸ்ட்ரென்த்தை முதல் 3 வயசுக்குள்ள நாங்க எப்படி கொடுப்போம் என்று சொன்னால், நாங்க அதாவது இந்த ஒவ்வொரு டெவலப்மெண்ட் மிகவும் இன்டர் கனெக்டட். நான் சொன்ன மாதிரி நீங்க அந்த மூலட ஒரு வீடியோ பிரசன்டேஷன் காட்டிடும். நான் சொன்ன மாதிரி கொக்னிஷனுக்கு ஒரு இடம் மூலையில் இருக்கு. அப்ப அந்த கொக்னிஷனுக்கு தேவையான அந்த இடம், அந்த மூலையில் இருக்கிற அந்த இடத்துக்குரிய கனெக்ஷன் மற்ற இடங்களில் இருந்து வரணும். கொக்னிஷன் எப்படி பிள்ளைகளுக்கு உருவாகின்றது என்று சொன்னால், எங்களுடைய 5 புலங்கள், நாங்கள் சொன்ன மாதிரி இந்த 5 புலங்கள், அதாவது சூழலில் இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்கின்ற இந்த 5 புலங்களில் இருந்து வருகின்ற இன்புட்டை வச்சுதான், அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சுதான் குழந்தைகள் இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் உருவாக்கி கொள்ளுது. சோ இதுல ஒரு சிம்பிளான விஷயம் என்னன்னு சொன்னால், கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை நாங்க விருத்தி அடைய செய்யணும் என்று சொன்னால், அந்த குழந்தையோட அடுத்த குழந்தை விருத்திகளுக்கு தேவையான என்வாயன்மெண்டல் ஃபேக்டர்ஸ், சூழலுக்கான ஃபேக்டர்ஸை வந்து நாங்கள் உருவாக்கி கொடுக்க வேண்டும். இந்த சூழலை உருவாக்கி கொடுக்கின்ற போது முதல் 3 வருடங்களுக்குள்ள கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் தானாகவே டெவலப் ஆகும். கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் வந்து ஸ்ட்ரென்த் பண்ணலாம். ஸோ இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் எப்படி டிட்டர்மின் பண்ணப்படுதுன்னு சொன்னால், சாதாரணமாக இப்ப எனக்கு ஒரு கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், ஒரு கெப்பாசிட்டி ஒன்று, அதை நான் சொல்லுவது வந்து இந்த பொட்டன்ஷியல். ஒவ்வொரு குழந்தையும், எவ்ரி சைல்ட் இஸ் டிஃபரெண்ட், ஒவ்வொரு குழந்தையும் டிஃபரெண்ட். அவர்களுக்கு சொல்லி ஒரு பொட்டன்ஷியல், டெவலப்மெண்டல் பொட்டன்ஷியல் ஒன்று. அந்த டெவலப்மெண்டல் பொட்டன்ஷியலை அந்த குழந்தை முற்றுமுழுதா அடைஞ்சிட்டா என்று சொன்னால் எங்களுக்கு தெரியாது. என்று சொன்னா டெவலப்மெண்ட் பொட்டன்ஷியலை வந்து எங்களுக்கு அளக்க இயலாது. ஸோ இந்த டெவலப்மெண்டல் பொட்டன்ஷியல்ல எது டிட்டர்மின் பண்ணதுன்னு சொன்னால் ஹெரிடிட்டி, அதாவது எங்களுடைய பரம்பரை தான் இதை டிட்டர்மின் பண்ணுது. ஸோ பரம்பரைங்கிறது யாரு? இமீடியட்டா, அதாவது எனக்கு ஒரு குழந்தை இருந்தா அந்த குழந்தை என்னிலிருந்து, இந்த பரம்பரையிலிருந்து, என் ஜீன்ல இருந்து இந்த குழந்தைக்கு அந்த ஜீன் கடத்தப்பட்டது. ஆனா நான் அடைஞ்ச ஜீன் எங்கிருந்து வந்தது என்று சொன்னால், அது எந்த பெற்றோர்ல மட்டும் வரல, நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களில் இருந்து. ஏன்னா எங்கட அன்செஸ்டர், எங்கட ஒரிஜினல் யாரும் எங்களுக்கு தெரியாது. நீங்க பின்னுக்கு போய் பார்த்தால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துக்கு போகலாம். அந்த பரம்பரையிலிருந்து மாற்றங்கள் அடைந்து வந்த பரம்பரையிலிருந்து தான் இந்த ஜீன் வந்திருக்கு. அந்த ஜீனை தான் எனது குழந்தைக்கு தான் கொடுத்தேன். அப்ப அந்த ஜீனுடைய அந்த பரம்பரைக்குரிய கெப்பாசிட்டி, பொட்டன்ஷியல் என்னங்கிறது எங்களுக்கு யாருக்குமே தெரியாது. அந்த பொட்டன்ஷியலை எந்த அளவுக்கு அந்த புள்ள அடையுது என்கிறத தீர்மானிக்கிறதா என்வாயன்மெண்ட். சோ அந்த என்வாயன்மெண்ட் தான் வந்து எங்களோட ஜீன் எப்படி எக்ஸ்பிரஸ் ஆகணும்ங்கிறது தீர்மானிக்கிறது. அதைத்தான் நாங்க முந்தி சொன்னோம், நல்லவராவதும் கெட்டவராவது மண்ணை வளர்ப்பதில்லை. அன்னை என்று சொல்லி போட்டுட்டோம். அது அன்னை இல்ல, சூழல். அன்னை, தந்தை, சுத்திருக்கிற குடும்பம், சூழல். இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்வாயன்மெண்ட். ஒரு விதை வந்து மரமாகிற மாதிரி தான், அந்த விதை நல்லா இருந்தாலும் அதை எங்க கொண்டு போடுறதுல இருக்குது இல்லையா, அதான் அந்த சூழல் தாக்கம். சோ இது எங்க கொண்டு போறதுன்றது சரி. ஆனால் இது ஏற்கனவே டிட்டர்மின் தானே, எங்களோட பிள்ளை எங்கள்கிட்ட தான் பிறந்திருக்குது. அடுத்த 3 வருஷத்துக்கு எங்கள்கிட்ட கையில மட்டும் தான் இருக்க போகும். ஆகவே அதுதான் சொல்ல வரணும். ஆகவே இப்ப நாங்க பிறகு என்ன செய்யறோம், பிள்ளை ஸ்கூலுக்கு போனது பிறகு பிள்ளை படிக்காட்டி பிள்ளைய குறை சொல்லுவோம், இல்லாட்டி ஸ்கூலை குறை சொல்லுவோம். பிள்ளை டியூஷனுக்கு போய் படிக்காட்டி டியூஷனை குறை சொல்லுவோம், இல்லாட்டி பிள்ளையை குறை சொல்லுவோம். ஆனா முதல் 3 வருஷத்துக்குள்ளதான் 80 விதமான சகல விடயங்களும் நடந்திருக்கு. சோ இதற்கான முதலாவது காரணியாக அமைகிறது நாங்க தான், பேரண்ட்ஸ். அந்த பிள்ளையோட கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட், அதாவது அந்த ஒரு பிள்ளையோட ப்ளூ பிரிண்ட் சொல்லுவாங்க. அதாவது பிறகு எப்படி அந்த பிள்ளை வரணுங்கிற ப்ளூ பிரிண்ட உருவாக்குவதற்கான சகல விடயங்களும் எங்கட பெற்றோட கையில தான் இருக்குது. 80 விதமான விஷயத்தை நாங்க செய்து முடிச்சிருக்கோம். ஸோ இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை நாங்க எப்படி பேரண்ட்ஸ்ங்கிற முறையில உருவாக்கலாம் என்று சொன்னால், சில 2 காரணிகள் கொடுக்க வேண்டியது. ஒன்று பௌதிக ரீதியான காரணி, சில தேவைகள். அடுத்தது உளரீதியான தேவைகளை நாங்க பிள்ளைங்களுக்கு சரியான முறையில வழங்குற விடத்து இந்த கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் நாங்க விருத்தி செய்யலாம். அந்த அந்த விருத்தியை கொண்டு வர்றதுக்கு பேரண்ட்ஸுக்கு சில டிப்ஸ் கொடுக்கலாமா?
ஒன்று சொல்லலாம் வந்து அந்த பெற்றாருக்குடையில் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது அந்த குடும்ப சூழல் சரியாக இருக்கணும். அவர்களுடைய பேரண்டல் கன்ஃப்ளிக்ட் வந்து இந்த பிள்ளைகளை ரொம்ப பாதிக்கும் இல்லையா? ஈவன் 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 வித்தின் 3 இயர்ஸ். நான் சொன்ன மாதிரி பௌதிக ரீதியான தேவைகள், அடுத்தது உள ரீதியான தேவைகள் ரெண்டு நாங்கள் கொடுக்கணும். பௌதிக ரீதியான தேவைகள் எடுத்து பார்க்கின்ற போது பெரும்பாலும் நாங்கள் அதை செய்கிறோம். என்ன செய்யறோம்? அதாவது நாங்கள் உடை, அதாவது என்ன சொல்லுவது, வீடு கொடுக்கிறோம், அவங்களுக்கான உடை கொடுக்கிறோம், அவங்களுக்கான சாப்பாடு கொடுக்கிறோம். இதை சரியான முறையில கொடுக்கணும். அது சம்பந்தமா நாங்கள் கொஞ்சம் பிறகு கதைப்போம். இது நாங்கள் கொடுக்கிறோம். அடுத்தது அவங்களுக்கு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்குறோம். அதாவது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அடைஞ்சு கொண்டு தேவையான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நாங்கள் வெளியே கூட்டிட்டு போறதுல இருந்து, வீட்டுல வச்சு கொண்டிருக்கிறது இருந்து, அவங்களோட கதைக்கிறதுல இருந்து, அவங்க சூழலில் இருந்து பெற்ற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எடுக்கிறதுக்கான தேவைகளை வழங்கும். அடுத்தது வந்து நல்ல முறையிலான தூக்கம் குழந்தைகளுக்கு கட்டாயம் வேணும். ஒவ்வொரு காலப்பகுதியிலும் இந்தந்த டைம்ல இந்தந்த டியூரேஷன் குழந்தை தூங்கினால் அதனை மூளை நல்ல வளர்ச்சி அடையும் சொல்லி இருக்குது. ஆகவே அந்த குழந்தை அந்த தூக்கத்துக்கு தேவையான சூழலை நாங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கிறோம். இப்படியான பௌதிக ரீதியான தேவைகளை வந்து நாங்கள் குழந்தைகளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறோம். அடுத்தது வந்து உள ரீதியான தேவை. உள ரீதியான தேவைங்கிறது தான் நீங்க சொன்ன மாதிரி ஒரு பெற்றோர் கொடுக்கின்ற அன்பு, பாசம், அஃபெக்ஷன் அண்ட் கேர்ன்னு சொல்லுவோம். ஒரு அன்பான ஒரு கேரை நாங்கள் கொடுக்கிறது. அடுத்தது வந்து இந்த டொமஸ்டிக் வயலன்ஸ், அதாவது வயலன்ஸ், அது டொமஸ்டிக் வயலன்ஸ், குழந்தைகளுக்கு வந்து பெற்றோர்களுக்கு இடையில் இருக்கிற கருத்து முரண்பாடுகள், வயலன்ஸ்கள் வந்து பிள்ளைகள் எதிர்காலத்தை தாக்கக்கூடியதா இருக்கு. ஆகவே நாங்க வந்து எவ்வளவுதான் வயலன்ஸ் இருந்தாலும், அது இல்லாத குடும்பங்களை எடுத்து பார்க்கறது கஷ்டம் இருந்தாலும், நாங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, குழந்தைகளுக்கு முன்னுக்கு அதை காட்டாம கன்ஃபிளிக்ட் ஆஃப், அதாவது இன்ட்ரெஸ்ட், அதாவது நாங்க ஒரு பிள்ளைக்கு செல்கின்ற விடயங்களை வந்து கன்ஃபிளிக்ட் இல்லாம சொல்லணும். அதான் மிக முக்கியமான விஷயம். சில டைம்ல என்ன நடக்கிறது, தாய் ஒரு விடயம் சொல்லுகின்ற டைம்ல அதை வந்து தந்தை ஒப்போஸ் பண்றது, பிள்ளைகிட்ட சொல்லப்படாது. அதே மாதிரி அம்மா சொல்ற விடயங்களை வந்து தாய் வந்து ஒப்போஸ் பண்றது, இப்படியான இது இல்லாம அந்த குழந்தைகள் சொல்ற விடயங்களை மிகவும் பெருமான முறையிலையும் கன்சிஸ்டன்டான சரியான முறையில சொல்றது. அடுத்த வந்து அவர்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி வழங்குது. ஒரு குழந்தைக்கு தேவையான எந்த ஆப்பர்ச்சுனிட்டி தேவைங்கிறத அறிஞ்சு அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வழங்குது. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து அவங்களுடைய விருத்தியை அவங்க உருவாக்குறதுக்கான இடம் வழங்குது. அவங்கள ஒரு தனி மனிதராக மதிக்கிறது, குழந்தைகளையும் ஒரு தனி மனிதர், அவங்களுக்கும் ஒரு ரெஸ்பெக்ட், செல்ஃப் ஐடென்டிட்டி இருக்குன்னு சொல்லி மதிச்சு நாங்க அவர்களுக்குரிய தேவைகளை கொடுக்கிறது. இவ்வாறான உளவியல் ரீதியான தேவைகளையும் நாங்கள் சேர்த்து செய்கின்ற டைம்ல வந்து கொக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் ஆட்டோமேட்டிக்காக வந்து டெவலப் ஆகிட்டு போகும். இதுல வந்து இன்னும் ஒரு விஷயம் நான் இடத்துல முக்கியமா ஸ்ட்ரெஸ் பண்ண வேண்டியது, நம்ம நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நண்பர்களுக்கு, இந்த புல்லிங் என்பது, இந்த சைல்ட் புல்லிங் வந்து ரொம்ப குறிப்பாக எங்களுடைய நாடுகளிலே ஒரு கூட்டு குடும்பமாக அல்லது மற்ற குடும்ப உறுப்பினர்கள் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்கள் சேர்ந்து இருக்கிற போது, அந்த பிள்ளைகள் கதைக்க ஆரம்பிக்கிற போதோ அல்லது அந்த பிள்ளைகள் சின்ன சின்ன விஷயங்களை ட்ரை பண்ணணுமோ, இது ஈவன் 3 வயதுக்குட்பட்ட குழந்தைகளையும் நாங்கள் ஒரு தனி மனிதராக, ஒரு தனியான விருப்பு உள்ள ஒரு மனிதனாக நாங்கள் மதிக்க வேண்டும் என்பதுதான் ரொம்ப முக்கியமான. அது வந்து அவங்களுடைய இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் அல்லது அந்த சுய விருத்தியில ரொம்பவே பங்களிப்பு செய்யும். ஆனா சில இடங்களை நாங்க பாக்குறோம், சில குழந்தைகள் சில ஃபனியாக அவர்கள் ஸ்டில் லேர்னிங், அவங்க பழகுற நேரம் கதைக்கிற விஷயங்கள் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா எல்லாருமே கூடிட்டு இருந்தா திருப்பி சொல்ல வச்சு சிரிச்சு கொண்டிருக்கிற விஷயங்கள் இருக்குது. அதே போல மழலை பேசுகிற போது நாங்களும் அதை ரிப்பீட் பண்ற மாதிரி அந்த குழந்தைகள் சரியான விஷயங்களை சொல்லிக் கொடுக்காம இருக்கிற விஷயங்கள் இருக்குது. அதே போல இன்னும் சில இடங்கள்ல நாங்க பார்க்கலாம் வந்து சில இடங்களில் கன்ஃபிளிக்ட் உள்ள ஃபேமிலிஸா இருக்கலாம். சின்ன பிள்ளைகளா இருந்தாலும் அங்க என்ன நடந்தது நீ இதை சொல்லுன்னு சொல்லி, இங்க என்ன நடந்தது இதை சொல்லுன்னு சொல்லி பிள்ளைகளை அந்த கதை கேட்கறலாம் இருக்கு. இப்படியான விஷயங்கள் எப்படி இந்த பிள்ளைகளை பாதிக்கும்? இதை தவிர்க்கணும் எவ்வளவு முக்கியம் என்று நீங்க நினைக்கிறீங்க? இது இப்படியான விடயங்கள் தான் நாங்கள் சொன்ன வந்தது. கொக்னிஷன் என்று கொக்னிஷன் என்ற பாட்டுக்குள்ளேயும் வரும். மெயினாக சோஷியல் அண்ட் எமோஷனல் அண்ட் பிஹேவியரல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் பிஹேவியரல் டெவலப்மெண்ட் சொல்லுவோம். இந்த சோஷியல் அண்ட் எமோஷனல் பிஹேவியரல் டெவலப்மெண்ட் அது வந்து மிகவும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னென்னு சொன்னால், மேலத்தைய நாடுகளை எடுத்து பார்த்தோம் என்று சொன்னா, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல வந்து இதுதான் மிகவும் பெரும்பாலான ஒரு 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 பீடியாட்ரிஷியன் கிட்ட வரதுக்கான ரெஃபரன்ஸ் இந்த பிரச்சனைகள் மாறும். ஆனா இந்த பிரச்சனை பெரும்பாலும் அதாவது ஏசியன் கண்ட்ரீஸ் மாதிரி அந்த கண்ட்ரீஸ்ல கல்ச்சரலி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான கண்ட்ரீஸ்ல வந்து கொஞ்சம் குறைய இருந்தாலும், இப்ப இருக்கிற காலப்பகுதி வந்து கொஞ்சம் டிஜிட்டலைஸ் ஆன மாடர்னான காலப்பகுதி வந்து குழந்தைகளுக்கான இந்த பிஹேவியர்ஸ் அண்ட் எமோஷனல் ப்ராப்ளம்ஸ் வந்து கூட வரதுக்கான சான்ஸ் கூட இருக்கு.
ஆகவே இந்த நீங்க சொன்னீங்க புலிங்கிறது அது ஒன்று. ஒரு நாளும் அதாவது நாங்கள் ஒரு குழந்தைக்கு ஒரு விடயத்தை நாங்க என்கரேஜ் பண்றோம்னு சொன்னால் அந்த என்கரேஜ் பண்ற விடயம் ஒரு கன்சிஸ்டன்டான விஷயமாக இருந்தால் மட்டும் நாங்க என்கரேஜ் பண்ணணும். இல்லாட்டி அந்த விஷயத்தை நாங்க என்கரேஜ் பண்ணக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பக்கத்துல இருக்கிற ஒரு பிள்ளையை பத்தி எங்களோட பிள்ளை வந்து சொல்லிட்டு புலி பண்ணிட்டு சிரிக்கிறதுன்னு சொன்னால் அதை சேர்த்து நாங்க அதை அதோட சேர்ந்து நாங்களும் சிரிச்சு என்கரேஜ் பண்ணினோம்னு சொன்னா அதை அவர் எப்படி எடுத்துக்கொள்வார்னு சொன்னா இட்ஸ் அம்யூசிங் ஃபேக்டர். இப்படி செய்தால் இவங்க வந்து ஆனா இதே விஷயம் பிரைஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி. ஆனா இதே விஷயத்த வந்து நாளைக்கு அந்த பிள்ளையை கூட்டிட்டு அந்த பெற்றோர் எங்களோட வீட்டை வர டைம்ல அதே விஷயத்த அந்த பிள்ளை செய்தால் நாங்க அந்த பிள்ளைக்கு அந்த டைம்ல என்ன செய்வோம்னு சொன்னால் இல்ல எப்படி செய்யப்படாது கூடாதுன்னு சொல்லுவோம். அப்ப இது வந்து அந்த அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படும். ஏன் அவங்க இல்லாத டைம்ல நான் செல்லக்குள்ள சிரிச்சவங்க இப்ப மற்றவங்களுக்கு முன்னுக்கு செய்யக்குள்ள அதை ஏன் இல்லைன்னு சொல்லுவாங்க கன்ஃபியூஷன் ஏற்படுது. இப்படியான கன்ஃபியூஷன்கள் தான் வந்து எமோஷனல் கன்ஃபியூஷன்ஸ் தான் வந்து கடைசியில வந்து பிஹேவியரல் ப்ராப்ளம்ஸ் உருவாக்கிட்டு வந்து எங்க சொல்லு கேட்காம போறது. அப்ப நாங்க ஒரு குழந்தைக்கு ஒரு விஷயத்த அதாவது என்கரேஜ் பண்ணணும் என்று சொன்னால் அதுல கன்சிஸ்டன்சி, அதாவது அது இந்த சந்தர்ப்பத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் அந்த அந்த விஷயங்களை நாங்க இல்லை என்று சொன்னால் இல்லைங்கிற நிலைமையான விஷயம் சொன்னா மட்டும்தான் நாங்க அதை வந்து பேமா பிள்ளைக்கு சொல்லணும். அது செய்யக்கூடாது என்று சொல்லலாம். இந்த சந்தர்ப்பத்துல நீ செய்யலாம், அடுத்த சந்தர்ப்பத்துல நீ செய்யலாம். அது செல்ஃப் கண்ட்ரோல் வளராத பிள்ளைங்களுக்கு வந்து அது கன்ஃபியூஷன். சோ ஸ்பெஷலி வந்து இந்த புலியிங் வந்து என்கரேஜ் பண்ணக்கூடாது. அதே போல இந்த பிள்ளைகள் பேசுறது சில நேரங்களில் பார்க்கலாம், சில வேண்டத்தகாத விஷயங்களை பிள்ளைகள் பொது வழியில மற்றவங்களுக்குள்ள பேசி போடும். இந்த நேரங்களில் பேரண்ட்ஸ் வந்து அவங்களை கண்டிப்பாங்க. ஆனால் வீட்டில் வந்து அதே என்வாயர்மெண்ட் இருந்தாலும் அகெயின் அவங்களுக்கு அது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஒரு இடத்துல நான் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வரி இருக்குது வந்து குழந்தைகள் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகள் தான் பேசுகிறார்கள் என்று. எனவே இந்த இந்த உங்களுடைய குழந்தைகள் வந்து பொது வழியில மற்றவங்களுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்ளணும் என்றது வந்து வீட்டுல உங்களுடைய சூழல்ல இருந்தான் வரப்போகுது இல்லையா? சரியா சொன்னீங்க. நான் அந்த உளவியல் ரீதியான காரணங்கள் என்வாயன்மெண்ட் கொடுக்கறதுல ஒரு முக்கியமான விஷயம் தான் வந்து பிள்ளைங்களுக்காக நாங்க வந்து ரோல் மாடலா இருக்கிறோம். பிள்ளைங்களுக்கு வந்து அதாவது நாங்க வெளியில எப்படி இருந்தாலும் பிள்ளைகளை அணுகிற டைம்ல எஸ்பெஷலி 0 to 3 years பிள்ளைகளை அணுகிற டைம்ல நாங்க ரோல் மாடலா இருக்கணும். நாங்க பிள்ளைக்கு எது இல்லை என்று சொல்றோமோ அந்த விஷயங்கள் வந்து நாங்களும் தவிர்த்து நடக்கணும் என்று சொன்னால் அவங்களுக்குரிய கெப்பாசிட்டி அந்த டைம்ல இல்ல, என்ன வயசுக்கு இது இல்ல தேவையில்லை, ஆனா அவங்களோட வயசுக்கு தேவைங்கிற அந்த ஒரு விஷயம் வந்து வரக்கூடாது. அடுத்தது வந்து பிள்ளைகளோட அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது பெரிய ஆளாக இது செய்யலாம், சின்ன பிள்ளையா இருந்தால் செய்ய இயலாது அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி சில விஷயங்கள் நாங்க காட்டிருக்கப்படாது. ஆகவே நாங்க பேரண்ட்ஸ் வந்து ரோல் மாடலா இருக்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆமாம் சஃபீர், நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ஆகிவிட்டது. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயம் இருக்கு. இந்த ஆட்டிசம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதே போல இன்னொரு கேள்வி வந்திருந்தது வந்து இந்த ஆட்டிசம் என்பதை தவிர்ப்பதற்கு கற்ப காலத்தில் ஏதாவது செய்ய வேண்டுமா என்று அதை பற்றி பேச போகிறோம். இந்த ஏர்லி டிடெக்ஷன், இந்த பிள்ளைகளுடைய இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்ல இருக்கிற பிரச்சனைகளை எப்படி ஆரம்பத்திலே கண்டறிவ சம்பந்தமாகவும் பேசியிருக்கிறோம். அதுக்கு முன்னாடி இன்னும் சில கமெண்ட்ஸ் வந்திருக்கிறது. நிறைய கமெண்ட்ஸ் வந்து உங்களை வாழ்த்துத்தான் வந்திருக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. நிறைய நண்பர்கள் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. நிகழ்ச்சி நல்லா இருக்குது, பிரயோசனமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்கள் இந்த நம் தமிழ் வானொலியுடனும் இந்த நம்ம ஹெல்த் நிகழ்ச்சியுடன் நீங்கள் இணைந்திருக்கலாம். பிரதி சனிக்கிழமைகளிலே இந்த நிகழ்ச்சியை நான் செய்து வருகிறேன். பல்வேறு நிபுணத்துவ வைத்தியர்களை அழைத்து வந்து அவர்களுடைய துறை சம்பந்தப்பட்ட விஷயங்களை நாங்கள் இந்த நிகழ்ச்சியிலே பேசிக் கொண்டிருக்கிறோம். நீங்களும் உங்களுடைய கமெண்ட்களை, உங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதே போல எந்தெந்த விடயங்களிலே இந்த கலந்துரையாடல்கள் நடைபெற வேண்டும் என்று உங்களுடைய எண்ணங்களையும் நீங்கள் தெரியப்படுத்தலாம். சரி சஃபீர், இப்பொழுது நாங்கள் இந்த ஆட்டிசம் பற்றி குறிப்பாக சுருக்கமாக சொல்லிவிடலாம் நினைக்கிறேன். ஓகே, பிகாஸ் நாங்கள் இந்த குழந்தை அபிவிருத்தி சம்பந்தமாகவே கூடுதலாக கருத்து கொண்டிருந்தாலும் மிகவும் சுருக்கமாக ஆட்டிசமை தொடுவதற்கு முதல் சில விடயங்களை சொல்லலாம் நினைக்கிறேன். என்னென்ன இது இந்த விடயமா கதைத்துக் கொண்டிருந்தால் பல நாட்களாக கதைக்கலாம். விஷயம் என்னன்னு சொன்னால் ப்ரோடான ஒரு டாபிக் 1 hourல செய்ய முடியாது. எனவே நாங்க இன்றைக்கு முடியாது, இன்னொரு நிகழ்ச்சியில கண்டிப்பாக நாங்க இணைந்து கொள்ளலாம். எஸ், சொல்லுங்க. இந்த டெவலப்மெண்ட்ல வந்து 2 விஷயத்தை கொஞ்சம் நாங்க விளங்கி போகலாம். என்ன சொன்னா டெவலப்மெண்ட் 2 விஷயம் இருந்துச்சுன்னா மீடியன் ஏஜென்சிலும் லிமிட் ஏஜென்சிலும் 2 விஷயங்கள். சோ இந்த ஏஜ் வந்து நான் ஏன் சொல்ல வரேன்னு சொன்னால் அதை நான் இப்போ ஓட்டிசத்தோட கொஞ்சம் லிங்க் பண்ணலாம்னு நினைக்கிறேன்.
ஒரு குறிப்பிட்ட டெவலப்மெண்ட், ஒரு குறிப்பிட்ட ஒரு ஸ்கில், ஒரு 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 குறிப்பிட்ட ஸ்கில் வந்து ஒரு குழந்தை எப்ப அடையும் என்று சொல்றது வந்து நாங்க சொல்றது மீடியன். அதாவது 100 பிள்ளைகள் எடுத்தோம்னு சொன்னா அதுல 50 பிள்ளைகள் சராசரியாக எப்ப அந்த அந்த ஸ்கில் அடைவாங்கிறது வந்து நாங்க மீடியன் ஏஜ் சொல்லுவோம். உதாரணமா ஒரு குழந்தை வந்து எப்ப நடக்க ஆரம்பிச்சா ஒரு வயசாக குழந்தை தானாக நடக்க ஆரம்பிக்கும்ங்கிறது வந்து சாதாரணமாக ஒரு மீடியன் ஏஜ் சொல்லுவோம். லிமிட் ஏஜ் என்று சொல்றது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நாங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். ஒரு குழந்தை இப்போ ஒரு வயசுல ஒரு குழந்தை நடக்கலன்னு சொன்னா, தானே நடக்கலன்னு சொன்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அந்த குறிப்பிட்ட காலம்ங்கிறத வந்து நாங்க சயின்டிபிக்கலி அந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், 2 விலகல்கள் சொல்லுவோம். அந்த 2 ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சொன்னால் ஒரு 100 பிள்ளைகள் எடுத்துக்கொண்டோம். 100 பிள்ளைகள்ல 97.5% பிள்ளைங்கள் இந்த காலத்துக்குள்ள நடந்துடுவாங்க. அப்ப ஒரு 2.5% பிள்ளைங்கள் தான் நடக்காம போவாங்க. அந்த கேட்டகரிக்கு அந்த ரேஞ்சுக்குள்ள பிள்ளைங்க வர கூட நாங்க வந்து அப்நார்மல். சோ ஒரு பிள்ளை ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ல எப்ப செய்யுதுங்கிறது அந்த சராசரி காலத்தையும் நாங்க தெரிஞ்சு கொள்ளணும். அதுல லிமிட்டேஜ் என்னங்கிறதையும் தெரிஞ்சு கொள்ளணும். இதுல மிக முக்கியமான ஒரு விஷயம், நாங்க குழந்தை பிறந்த உடனே பார்க்கிற முதலாவது விஷயம், குழந்தை பிறந்த உடனே முதலாவது கற்றுக்கொள்ற விஷயம் வந்து விஷுவல் ஃபோக்கஸ் சொல்லுவோம். அந்த குழந்தையை வந்து சரியாக வந்து ஒரு விஷயத்த ஃபோக்கஸ் பண்றதுக்கு ஸ்டார்ட் பண்றது. அந்த விஷுவல் ஃபோக்கஸ் முதலாவது ஸ்டார்ட் பண்ணும் தாயை பார்த்து சிரிக்கிற காலத்துல நாங்க ஃபேஸ் ரிகார்டுன்னு சொல்லுவோம். முகத்தை பார்த்து ஒரு குழந்தை சிரிக்குது, சோசியல் ஸ்மைல்ஸ் வர காலத்துல தான் நாங்க விஷுவல் ரிகார்டுன்னு சொல்லுவோம். அது சாதாரணமா ஒரு 6 கிழமையில வரணும். 6 கிழமையில வராட்டி அது நாங்க 6 கிழமை என்று சொல்வது நான் சொன்ன மாதிரி சராசரியான காலம். லிமிட்டேஜ்ங்கிறது வந்து ஒரு 3 மாசம். 3 மாசத்துக்குள்ள உங்களோட பிள்ளை கூட முகத்தை பார்த்து சிரிக்கல என்று சொன்னா நாங்க வந்து அதை வந்து ஒரு பீடியாட்ரிஷியன்ட்டையோ இல்லாட்டி ஒரு டாக்டர்டையோ அது என்னன்னு சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதே மாதிரி நடக்கிற விஷயத்தை எடுத்து பார்த்தோம்னா சாதாரணமாக நடக்கிற காலம் 1 வயதுன்னு சொன்ன மாதிரி நடக்கிற காலம் வந்து 18 மாதம், 1.5 வயசு. 1.5 வயதுக்குள்ள ஒரு குழந்தை ஆகக்கூடியது லிமிட் ஏஜ். 1.5 வயதுக்குள்ள ஒரு குழந்தை நடக்கல அப்படின்னு சொன்னால் அது என்ன காரணம் அப்படிங்கிறத போயிட்டு நாங்க பார்க்க வேண்டி இருக்கு. அப்ப இந்த நடக்கிறதுக்குள்ள ஒரு சின்ன விஷயத்த சொல்லிட்டு போறோம். அந்த தவழ்றது கொஞ்சம் வித்தியாசப்படும். சில பிள்ளைங்களுக்கு தவழ்ற விஷயம் வித்தியாசப்படும். சில பிள்ளைங்கள் அந்த 4 கால தவழும். சில அப்படியான பிள்ளைங்கள் வந்து ஒரு 18 மாசத்துல நடந்துடுவாங்க. சில பிள்ளைங்கள் வந்து பொட்டம் ஷப்ளர் என்று சொல்லுவோம். பொட்டம் ஷப்ளர் என்று சொன்னால் அந்த இருந்த மாதிரி ஈடுபட்டு கொண்டு போறது ரைட். அந்த பொட்டம் ஷப்ளர்ஸ் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். அவளுக்கு வந்து அவட வாக்கிங் ஏஜ் வந்து 2 இயர்ஸ் அப்படித்தான் வரும். அவங்க 18 வயசுக்கு போறதான் நடக்க ஆரம்பிப்பாங்க. அவங்களோட லிமிட் ஏஜ் வந்து 23 மந்த்ஸ். 23 to 27 மந்த்ஸ் வரைக்கும் நாங்க வெயிட் பண்ணலாம். சில பிள்ளைங்களை பார்த்தால் கொமாண்டோ க்ரோலர்ஸ் சொல்லுவோம். கொமாண்டோ க்ரீப்பர்ஸ், அதாவது கொமாண்டோஸ் இப்படி போற மாதிரி போவாங்க. அப்படியானவங்க இன்னும் லேட் ஆகும். அவங்க வந்து 2 வயசுல தான் நடப்பாங்க. ஒரு 30 மாசம், அதாவது 3 வயசு ஆகிற காலத்துல தான் நடக்க ஆரம்பிப்பாங்க. சோ அப்ப ஒரு குறிப்பிட்ட ஸ்கில்ஸ் மட்டும் டிலே ஆயிருக்கு சொன்னாலும் வந்து நாங்க என்ன செய்யறோம்னா மத்த பிள்ளை கதைக்குதா அப்படிங்கிற மத்த விடயங்களை பார்த்து அது ஏன் டிலே ஆகுதுங்கிறது நாங்க காரணத்தை எடுத்துக்கொள்ளோம். அடுத்தது வந்து பிள்ளைங்கள் வந்து அதாவது முகத்தை பார்த்து சிரிக்கிற மாதிரி பேச்சு வாரம். ஃபெஸ்ட்டுக்கு வந்து பிள்ளைங்க வந்து சத்தம் சாதாரணமா கூ என்று சொல்லுவோம். ஃபெஸ்ட்டுக்கு ஒரு 4 கிழமை 6 கிழமை பிள்ளைங்களுக்கு வந்து கிராண்டிங் நாய்ஸ் சொல்லுவோம், சத்தத்தை போடுவாங்க. அதுக்கு பிறகு ஒரு 4 மாதமாக கூயிங் சத்தம் வரும். அதுக்கு பிறகு ஒரு 6 மாசத்துல இருந்து வந்து பப்ளிங் சொல்லுவோம். அதாவது உதட்டுல இருந்து வர சத்தங்கள் மா அப்படிங்கிற சத்தங்கள் வரும். அதனாலதான் ஃபெஸ்ட்டுக்கு மம்மா பாபா டடாங்கிற சத்தங்கள்லாம் மாறுது. அப்ப 1 வயது வர டைம்ல 1-2 சொற்கள் இருக்கும். 2 வயது வார காலத்துல ஒரு 20 சொற்களாவது பிள்ளைங்க இருக்கணும். 2 வயது வரக்குள்ள 2 சொற்களை சேர்த்து பிள்ளை கதைக்கிற காலமா இருக்கும். 3 வயது வரக்குள்ள 200 சொற்களா போயிடும். 2 3க்குள்ள எவ்வளவு அவங்க லேர்ன் பண்றாங்கன்னு யோசிப்பாங்க. 200 சொற்களா போயிடும். 3 சென்டென்ஸோட போட்டு நார்மலா கன்வர்ஸ் பண்றதுக்குரிய காலமா இருக்கிறாங்க. சோ ஒரு பிள்ளை வந்து 1.5 வயசு வரைக்கும் ஒரு ஒழுங்கான சொல் வரல என்று சொன்னால் நாங்கள் போகணும். அதாவது ஒரு வைத்தியரை அணுகி அதுக்குரிய ஆலோசனை பெற்றுக் கொள்ளணும்.
இதுல இந்த ஓட்டிசம்ங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், அதுக்கு போறதுக்கு முன்னாடி சஃபீர் ஒரு கேள்வி இந்த நீங்க இதை சொன்னதுபடினால, இப்ப ஒரு குழந்தை வந்து ஒரு 1.5 வயசு 2 வயதுக்கு உட்பட்ட இதுல வந்து ஒரு சொல்லுவோம் ஒரு 4-5 சொற்கள் பேசுறாங்க. அதாவது பேசுறேன்னு சொன்னா அவங்களோட சரியான பேச்சா இருக்கா, சம்டைம்ஸ் அவங்களோட எக்ஸ்பிரஷன்ஸ் இதுக்கு இது இப்ப கம்முக்கு கா அப்படி இருக்கலாம் இல்லையா? அதே நேரம் அந்த குழந்தை வந்து ஒரு 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 எக்ஸ்பிரசிவ் சொல்லை சொல்வது ஒன்று இருக்கிறது, அந்த சொல்லை அறிந்து கொள்வது ஒன்று இருக்கிறது. இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து போல்ன்னு சொன்னா போல்ன்னு தெரியும், நீங்க அதை போலை கேட்டா போய் எடுத்துட்டு வரும். கார்ன்னு சொன்னா போய் கார் எடுத்துட்டு வரும். ஆனா இந்த பிள்ளை வந்து போன்னு சொன்னா போன் எடுத்துட்டு வரும். ஆனா இந்த பிள்ளை வந்து அதை சொல்லாது. இந்த நேரத்துக்கு இப்படியான நேரங்கள்ல வந்து இப்ப இந்த நம்பர் ஆஃப் வேர்ட்ஸ் என்று சொல்ற போது அவங்க பேசுற வேர்ட்ஸா அல்லது அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ற வேர்ட்ஸ்ன்றது ஒரு கேள்வி இருக்கு எனக்கு பர்சனலா. நான் சொல்றது வந்து எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் அதாவது குழந்தைகள் கதைக்கிற வேர்ட், அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல, கதைக்கிற வேர்ட். அண்டர்ஸ்டாண்டிங் என்று சொல்றது அதாவது ரிசப்டிவ் லாங்குவேஜ்ங்கிறது வந்து அந்த விளங்கி கொள்ற தன்மை. சாதாரணமாக விளங்கி கொள்ற தன்மை வார குழந்தைகள் தான் அந்த விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கும். விளங்கினதுக்கு பிறகுதான் சொல்ல ஆரம்பிக்கும். ஆனா அதுல டிஸ்கிரிபன்சி இருக்குது. சாதாரணமாக அப்படித்தான் நடக்கும். ஆனா சில பிள்ளைகள் வந்து ஒப்புவிக்கிற விஷயங்கள் மட்டும் இருக்கும். சில விஷயங்களை மட்டும் சொன்னா சொல்லும். உதாரணமாக நீங்க ஒரு கப்பை காட்டுனீங்கன்னு சொன்னா கப்பன்னு சொல்லும். ஆனா கப்பை கொண்டு வாங்கன்னு சொன்னா கப்பை கொண்டு வராது. இப்படியான அதாவது இமிட்டேட்டிங், அதாவது சொல்ல சாதாரணமாக இமிட்டேட் பண்றதை விட அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம இமிட்டேட் பண்ற பிள்ளையாக இருந்தால் நாங்கள் அதை கொஞ்சம் என்னன்னு சொல்லி கொஞ்சம் பார்க்கணும். அதாவது பெரும்பாலும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததுக்கு பிறகுதான் வேர்ட்ஸ் வரும். ஸோ வேர்ட்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். அப்ப எங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு சொல்லி விளங்கும். பெரும்பாலான பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க சொல்லிக்க சொன்னா செய்யுது, ஆனா அதை சொல்ல தெரியாது. அது நல்ல. ஆனா புள்ள சொல்லுது, ஆனா சொல்றதை செய்யுதில்லை அப்படின்னு சொன்னால் அது அப்நார்மல். அது வந்து நீங்க என்ன போய் பார்க்கணும். தெளிவான விளக்கம். சரி, இப்போ அந்த ஆட்டிசத்துக்கு வருவோம். எஸ், ஓட்டிசம் என்று சொன்னால், ஓட்டிசம் வந்து சாதாரணமாக இப்ப கடந்த ஒரு 10 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த ஓட்டிசம் சம்பந்தமான பெரிய ஒரு அவேர்னஸ் வந்தது. ஆனால் ஓட்டிசம் பழைய காலத்துல இருந்து இருந்து வந்த ஒரு விடயம். ஆனா ஏன் இந்த 10 ஆண்டுக்குள்ள இந்த அவேர்னஸ் வந்ததுன்னு சொன்னா, நீங்க அந்த கிராஃப் எடுத்து பார்த்துட்டீங்கன்னா ஓட்டிசம் சாதாரணமாக இப்படி இருந்த கிராஃப், அதாவது 1950களில் இப்படி அதாவது கீழ்மட்டத்தில் இருந்த கிராஃப் வந்து இப்ப ப்ரிவலன்ஸ் வந்து பயங்கரமாக கூட்டிட்டு போகுது. அது வேர்ல்டுல இப்ப எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சாதாரணமாக 130க்கு ஒரு குழந்தைக்கு வந்து ஓட்டிசம் இருக்குன்னு சொல்லப்படுது. இப்ப இங்கிலாந்து எடுத்து பார்த்தோம்னா சாதாரணமா 100 குழந்தைக்கு ஒரு குழந்தைக்கு ஓட்டிசம் இருக்குன்னு சொல்லப்படுது. ஆனா இந்த ஓட்டிசம் சம்பந்தமான அறிவு பெரும்பாலும் ஆசியன் நாடுகளுக்கு, அதே மாதிரி ஸ்ரீலங்காவுக்கு இருக்கா என்று சொன்னால் அது சம்பந்தமான பெரிய தெளிவான அறிவு இன்னும் இல்லை. ஆனால் செய்யப்பட்ட ஆய்வுகளின்படி ஸ்ரீலங்காவோட ப்ரிவலன்ஸ் 93 குழந்தைகள்ல உண்டு. சோ வேர்ல்ட் வைட் ப்ரிவலன்ஸை விட யூகேட ப்ரிவலன்ஸை விட ஸ்ரீலங்காவோட ப்ரிவலன்ஸ் வந்து கூட. 93 குழந்தைகள் ஒரு குழந்தைக்கு ஓட்டிசம் இருக்கிறதா இப்ப அறியப்பட்டிருக்கு. சோ இதுக்கான காரணம் என்னங்கிறது இன்னும் தெரியல. அந்த ஓட்டிசம்ங்கிறது என்னன்னு சொன்னால் குழந்தைகள் சூழலை விட்டு கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆகிருக்கிற பிள்ளைங்களை தான் நாங்க ஓட்டிசம்னு சொல்லுவோம். அந்த பிள்ளைங்களுக்கு வந்து அது ஒரு டிசீஸ் இல்லை, ஒரு வருத்தம் இல்லை. தே ஆர் டெவலப்பிங் டிஃபரெண்ட்லி. சாதாரண குழந்தை நோமலா டெவலப் ஆகிறத விட அந்த குழந்தைகள் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக டெவலப் ஆகுது. வெளியில பார்த்தா அந்த பிள்ளையோட அப்பியரன்ஸ்லயோ மற்ற விஷயங்களையோ எந்த ஒரு டிஃப்ரெண்டும் உங்களுக்கு விளங்காது. சாதாரணமான அந்த குழந்தை விளங்குறது தான் போகும். ஆனா இருக்கிற அவங்களுக்கு இந்த பிரச்சனை என்னன்னு சொன்னால் சோசியல் கம்யூனிகேஷன் சொல்லுவோம். ஒரு சமூகம் ரீதியான கம்யூனிகேஷன், லாங்குவேஜ், சோசியல் இன்டராக்ஷன், அடுத்த குழந்தைகளோட அடுத்த ஆட்களோட எப்படி பழகுறது, அடுத்தது வந்து மற்றவங்களை விளங்கி கொள்றது. நாங்க சொல்றது அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை விளங்கி கொள்றது. ஒரு விஷயம் மட்டும் நாங்க சொல்லும் போது அந்த விஷயம் எதுக்கு சொல்றாங்க, நீங்க முடிஞ்சு சொன்ன மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விஷயங்களை விளங்கி கொள்றதுல அவங்களுக்கு பிரச்சனை இருக்கு. இது ஏன் அவங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் என்று சொன்னால் அவங்களோட வந்து இன்ட்ரெஸ்ட்ல வந்து மிச்சம் நேரம் அவங்க குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளதான் அவங்க எல்லாத்தையும் சிந்திப்பாங்க. அந்த வட்டத்துக்கு மேல நாங்க ஒரு விஷயத்த புதுசா கொண்டு போனோம்னா அந்த விஷயத்தை அவங்க ஏற்றுக்கொள்வது இல்லை. அவங்களோட கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளேயே இருந்து கொண்டு அந்த விஷயங்களை மட்டும்தான் பார்ப்பாங்க. அந்த விஷயத்தை நீங்க கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு அட்டென்ஷனை தருவாங்க. அதை திரும்ப திரும்ப செய்வாங்க. அதாவது அது சில பிள்ளைகள் வந்து 5 நிமிஷத்துக்கு செய்யும், சில பிள்ளைகள் வந்து ஒரு நாள் முழுக்க விட்டாலும் செய்யும். அப்ப ஒரு விடயத்தையே திரும்ப 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 செய்கிறது. நீங்க புதுசா ஒரு விஷயத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணீங்கன்னா அதை செய்யலாம் போகும். ஸோ சோசியல் கம்யூனிகேஷன், சோசியல் இன்டராக்ஷன்ல வர பிரச்சனைகளும், அடுத்தது வந்து அடுத்தவங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுல இருக்கிற பிரச்சனையும்,
நெரோ இன்ட்ரெஸ்டா இருக்கிற இன்ட்ரெஸ்ட் அண்ட் ரெப்பிட்டேட்டிவ் பிஹேவியர்ஸ் இதெல்லாம் சேர்ந்துதான் ஓட்டிசம். இதுக்கான காரணங்கள் வந்து ஏன் இவ்வளவு பூமா இருக்குங்கிறது காரணம் இன்னும் கண்டு அறியப்படலை. ஆனா இதுல ஒரு முக்கியமான விஷயத்தை நான் இங்க சொல்லணும். நான் அதை எங்களுக்கு இன்னும் டைம் இருக்குதா இருக்கா? இல்ல நாங்க இன்னும் கொஞ்சம் பேசலாம், பிரச்சனை இல்லை. டைம் லிமிடேஷன் ஒன்று இல்லை, நாங்க பேசலாம், பிரச்சனை இல்லை. ஏன்னா இது முக்கியமா, இந்த விஷயத்தை நான் அதிகம் முக்கியமா பேசணும்னு நினைச்சேன். இந்த ஓட்டிசம் வந்து நாங்கள் எப்படி டயக்னோஸ் பண்றது, அதுக்கான விஷயங்கள் என்னங்கிறத வந்து நாங்க பிறகு ஒரு நாள் கொமனா பேசலாம். அந்த ஓட்டிசம் வந்து டயக்னோஸ் பண்றதுக்கு சில 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 தகமைகள் இருக்கணும். அந்த தகமைகள் இருக்கிறவங்களால மட்டும்தான் அந்த ஓட்டிசத்தை டயக்னோஸ் பண்ணலாம். ஓட்டிசம் சாதாரணமாக 3 வயது ஆன பிறகுதான் நாங்க டயக்னோஸ் பண்ணலாம், அதாவது இந்த வருத்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா குழந்தை பிறந்த கொஞ்ச நாள்லயே 6 மாசத்துல 3 மாசத்திலேயே வந்து இந்த பிள்ளைக்கு ஓட்டிசம் வரலாம்ங்கிற ஒரு ப்ரெடிக்ஷனை வந்து சரியான டெவலப்மெண்ட் ஒரு பீடியாட்ரிஷியன் சொல்லி. ஃபார் எக்ஸாம்பிள், சிறந்த முறையில அதுக்கு பயிற்றப்பட்ட ஒரு ஆளுக்கு வந்து குழந்தை பிறந்து ஒரு 5 மாத காலத்துக்குள்ளேயே அதை சொல்லலாம். அது சொல்வதால் இருக்கிற நன்மை என்னன்னு சொன்னால், அது ஆரம்பத்திலேயே கண்டறிஞ்சு 3 வயதுக்குள்ள, நான் சொன்ன மாதிரி 3 வயதுக்குள்ள ஒரு சிறந்த நியூரல் சர்க்கியூட்டை உருவாக்குறதுக்கான நாங்க ஸ்டிமுலேஷன் அந்த பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் என்று சொன்னால் 3 வயது டைம்ல நாங்க அந்த டயக்னோஸ்டிக் அசஸ்மெண்ட் செய்யப்பட அந்த ஓட்டிசம் இல்லாம போயிடலாம். ஓகே ஓகே. ஏர்லி டிடெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? அது ரொம்ப முக்கியமான. நீங்க அதான் 3 வயசுக்கு பிறகு டயக்னோஸ் பண்ணினதுக்கு பிறகு அதுக்கு கியூர் இல்லைன்னு தான் சொல்லுது. கியூர் இல்லைன்னு சொன்னால், உதாரணமா காய்ச்சல் வந்தா நாங்க பெரோல போட்டா அது காய்ச்சல் இல்லாம போயிடும், பாராசிட்டமால போட்டா இல்லாம போயிடும். அந்த கியூர், இன்ஃபெக்ஷன் வந்தால் ஆன்டிபயோட்டிக்கை போட்டால் இல்லாம போயிருங்கிற கியூர் இல்லை அதுக்கு. ஆனா அதுக்கு ஒரு இன்டர்வென்ஷன் செய்யலாம். ஆனா ஏர்லியா டிடெக்ட் பண்ணி ஏர்லி இன்டர்வென்ஷன் செய்தால் 3 வயதுல நாங்கள் அந்த டயக்னோஸ்டிக் அசஸ்மெண்ட் செய்கின்ற போது அந்த கண்டிஷன் இல்லாம போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஆமாம். இதுல வந்து நீங்க சொன்னீங்க ஒரு 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 குவாலிஃபைடு பீடியாட்ரிஷியன் வந்து அவங்க ஏர்லியா டிடெக்ட் பண்ணலாம்னு. பேரண்ட்ஸுக்கு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாமா? இந்த 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 குணங்குறிகள் இருந்தா நீங்க வந்து ஒரு டாக்டரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. நாங்க ஆரம்பத்துல சொன்னது போன்று இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டை ஒரு லே பர்சனால வந்து அதை ஐடென்டிஃபை பண்ற கஷ்டமா. நான் சில டிப்ஸ் கொடுக்கலாமா இருக்குன்னு நினைக்கிறேன். இல்லையா? இதுல முக்கியமான டிப்ஸ் சொன்னா, பேரண்ட்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி சாதாரண டெவலப்மெண்ட் பாக்குறதோடு சேர்த்து இந்த ஓட்டிசம் சம்பந்தமான பிரச்சனைகள் பிள்ளைக்கு இருக்கான்னு சொல்லி பார்க்கணும். அதுல முதலாவதான் சொன்னது வந்து அதாவது சோசியல் ஸ்மைல் வரணும்னு சொல்லி. சோசியல் ஸ்மைல் அதாவது ஒரு புன்னகை தான் சாதாரணமாக ஒரு மனிதனையும் அடுத்த மிருகங்களையும் வேறுபடுத்தி காட்டுது. அவை மனிதன்ங்கிறவன் கட்டாயம் சிரிக்கணும். சிரிக்கல என்று சொன்னால் அதுல ஏதாவது பிரச்சனை. சாதாரண ஒரு குழந்தை பிறந்து ஒரு 6 கிழமை ஆகணும் சோசியல் ஸ்மைல் வரும். சோசியல் ஸ்மைல் சொன்னா பேரண்ட்ஸை பார்த்து, நாங்க பார்த்து பிள்ளைய பார்த்து சிரிக்கிற அந்த நேரத்துல பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கிறார். இதுல 2 வகையான ஸ்மைல் இருக்குது. ஒன்று சொல்றது ரிஃப்ளெக்ஸ் ஸ்மைல். ரிஃப்ளெக்ஸ் ஸ்மைல் சொன்னா நீங்க பாப்பீங்க, சில பிள்ளைங்களை வந்து சொல்லுவாங்க அந்த கனவுல சிரிக்குதுன்னு சொல்லி பிள்ளைகள் பிறந்துட்டு சும்மா சிரிப்பாங்க, இப்படி படுத்துக்கொண்டு சிரிப்பாங்க. இல்லாட்டி நாங்க பார்க்காத டைம்ல ஏதோ ஒன்று கொண்டு சிரிப்பாங்க. அப்ப சிலவங்க வந்து கனவுல சிரிக்காது சொல்ல ரிஃப்ளெக்ஸ் ஸ்மைல். ரிஃப்ளெக்ஸ் ஸ்மைல் வந்து முதல் 6 கிழமைக்குள்ள இருந்து அந்த ரிஃப்ளெக்ஸ் ஸ்மைல் இருக்கக்குள்ளதான் இந்த சோசியல் ஸ்மைல் வரும். 6 கிழமை ஒரு பிள்ளைங்களை பார்த்து சிரிக்கணும். அந்த பிள்ளை சிரிக்கல என்று சொன்னால் அந்த பிள்ளையை சிரிக்க வைக்கிறதுக்கான தூண்டல்களை நாங்க பிள்ளைக்கு கொடுத்து கொண்டே இருக்கணும். அதுதான் நாங்க செய்யற முதலாவது காக்னிட்டிவ் ஸ்ட்ரென்தனிங் ஸ்டிமுலேஷன். அது பிள்ளைய நாங்க பார்த்து பிள்ளையோட முகத்துக்கு நேரா வச்சு நாங்க பிள்ளைகளோட கதைக்கிறது, பேசுறது, பிள்ளைக்கு பாட்டு படிக்கிறது, பிள்ளைக்கு கதை சொல்றது, இதெல்லாம் வந்து ஒரு 6 மாசத்துக்கு 6 கிழமை பிள்ளைக்கு இதெல்லாம் கேட்குமான்னு சொன்னால் அப்படி இல்லை. இதெல்லாம் கேட்கும், எல்லாம் கேட்கும். நாங்க சொல்ற இந்த விஷயங்களை வச்சுதான் அந்த மூளையில இருக்கிற சர்க்கிட்ஸ் எல்லாம் உருவாகும். எங்களுக்கு தெரியாது எவ்விடத்துல இருக்கிற கனெக்ஷன் பிள்ளைக்கு இல்லாம இருக்குன்னு சொல்லி தெரியாது. ஏன் இந்த பிள்ளை சிரிக்கல, அது எந்த கனெக்ஷனால இல்லாம போனோம்னு எங்களுக்கு தெரியாது. அந்த கனெக்ஷனை உருவாக்குறதுக்குரிய வழி 5 வழி. என்ன 5 வழி? பார்வை, கேள்வி, தொடுக, டேஸ்ட், ஸ்மெல். 5 சென்சஸ். இந்த 5 சென்சஸ் மூலமா தான் நம்ம அந்த கனெக்ஷன் உருவாக்குறோம். இந்த 5 சென்சஸ் மூலமா எந்தெந்த சென்ஸ் நீங்க கொடுக்கணுமோ எல்லா ஸ்டிமுலேஷனையும் கொடுக்குறது. அதுல முதலாவது நான் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைக்கு ஆரம்பத்துல வர்றது விஷுவல் பிக்சேஷன். அந்த போக்கஸை வந்து பிள்ளைக்கு கொடுக்கணும். குழந்தைய பார்த்து சிரிக்கிறது, பாட்டு படிக்கிறது, நர்சரி ரைம்ஸ் நாங்க சொல்றது போன்ல காட்டுறது இல்லை. அதனால அதுக்கு வேற வாரம் நாங்களாக பிசிக்கலாகவும் செய்யறது, பிசிக்கலா செய்யறது. இதுவள் செய்யறது மூலமாக நாங்க அந்த சோசியல் ஸ்மைல் எடுத்துடலாம். அந்த சோசியல் ஸ்மைல் 3 மாசம் வரைக்கும் வரலன்னு சொன்னா நீங்க கட்டாயம் வந்து அதுக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் கொண்டு போய் பார்த்து கேட்கணும்.
ஏன் இந்த பிள்ளைக்கு சோசியல் ஸ்மைல் வரல, இது நார்மலா அப்நார்மலா, சம்டைம்ஸ் 4 மாசத்துல வரலாம். ஆனால் நாங்க 3 மாசத்துலயே அதுக்கான அட்வைஸ் பெறதன் மூலமாக அதை நாங்க இல்லாம ஆகலாம். சொன்ன மாதிரி 3 வயசா கூட நீங்க இல்லாம ஆக்கிடலாம். அடுத்தது வந்து ஐ கண்டெக்ட் சொல்லுவோம். ஸோ ஐ கண்டெக்ட்ங்கிறது என்னன்னு சொன்னால், நாங்க ஒரு விஷயத்த பிள்ளைக்கு சொல்லும் போது நாங்க அந்த எங்களோட கண்ணோட கண்ணை அந்த பிள்ளை பார்க்கிறோம். ஸோ ஐ கண்டெக்ட் ஒரு குழந்தைக்கு சாதாரணமாக நான் சொன்ன மாதிரி சோஷியல் ஸ்மைல் வார காலத்திலேயே ஐ கண்டெக்ட் வந்து வர ஆரம்பிச்சு. ஸோ அந்த ஐ கண்டெக்ட் நாங்க பிள்ளைய பார்த்து கதைக்கிற டைம்ல பிள்ளை எங்களை பார்க்காம பிள்ளை திரும்புது அப்படின்னு சொன்னா, இல்லாட்டி வேற ஒரு ஆள் வந்து பிள்ளையோட கதைக்கிற டைம்ல பிள்ளையோட அட்டென்ஷனை நாங்க எங்களோட பக்கத்துக்கு அட்ராக்ட் பண்றதுக்கு நாங்க ஏதாவது ஒன்று செய்யக்கூட பிள்ளை ரெவர்ஷன் அடுத்த பக்கத்துக்கு பிள்ளை போகுதுன்னு சொன்னால் அது என்ன காரணம்ங்கிறத நீங்க கொஞ்சம் போயிட்டு பார்க்க வேண்டி இருக்கு. அடுத்தது வந்து இது வந்து ஆரம்ப காலங்கள்ல நாங்க கண்டறிய விஷயம். அடுத்தது பிள்ளையோட பேச்சு லேட் ஆகுது. ஸோ நீங்க சொன்ன மாதிரி அது அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கலாம், இல்லாட்டி எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ் இருக்கலாம். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் எக்ஸ்பிரசிவ் லாங்குவேஜ். ஒரு பிள்ளை நாங்க சொன்ன மாதிரி 6 மாசமாக்குள்ள பாங்கிற சத்தம் வரணும். 1 வயது ஆகுள்ள வந்து ஒரு பிள்ளைக்கு அந்த சொல்லு வரணும். அதே மாதிரி ஒரு 2 வயது ஒரு 18 மாசம் அப்படி ஆகக்கூட ஒரு 2-3 வேர்ட் வரணும். 2 வயது 24 months ஆகல வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 20 வேர்ட்ஸ் வரணும். 2 வேர்ட்ஸ் வந்து சேர்த்து கதைக்கணும். மாமி அந்த அந்த இதுகள் டிலே ஆயிருக்கு சொன்னாலும் நாங்க வந்து ஒரு ஸ்பெஷல் எங்களோட பிள்ளை டிலே ஆயிருக்கு. மோஸ்ட் ஆஃப் த டைம் அது நார்மலா இருக்கு. ஆனா நீங்க மேக் ஷூர் பண்ணிக்கொள்ளணும். நான் சொன்ன மாதிரி ஏன்னு சொன்னால், நீங்க ஒரு காய்ச்சல் வந்தா அந்த காய்ச்சலுக்கு நீங்க போயிட்டு மருந்து எடுக்கிற மாதிரி, ஒரு தடுமலோ சளியோ வந்தா மருந்து எடுக்கிற மாதிரி, அதெல்லாம் வந்து அந்த பாயிண்ட்ல இல்லாம போயிடும். ஆனா இந்த விஷயங்களை நீங்க இக்னோர் பண்ணுங்கன்னு சொன்னா லைஃப் லாங் அந்த பிள்ளைக்குரிய நீங்க என்ன செய்தாலும் வேலை இல்லை. அதான் சொல்ல வரேன். அப்ப இந்த விஷயங்களை மிகவும் கவனமா இருக்கணும். டிலே ஆகுதுன்னு சொல்லி என்ன காரணம்ங்கிறத சரியான அதுக்குரிய இப்ப அதாவது ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் மிட்வைஃப் இருக்குது. ஏன்னா இப்ப ஸ்ரீலங்காவில் நிறைய மிட்வைஃப்ஸுக்கு இது சம்பந்தமாக அறிவு கொடுத்திருக்குது. அதே மாதிரி யூகே எடுத்து பார்த்துக்கிட்டா ஹெல்த் விசிட்டர்ஸ் இருக்கிறாங்க. ஸோ அவங்களோட கதைச்சி ஏன் இந்த டைம்ல இந்த டெவலப்மெண்ட் வரல அப்படிங்கிறது ஒரு காரணத்தை ரீஅஷூரிங்ஸ் நீங்க பண்ணிக்கொள்ளணும். இது நார்மலா அப்நார்மலான்னு சொல்லி. அடுத்த முக்கியமான ஓட்டிசம் சிம்டம் தான் வந்து ரிகாஸ் சென்சரி ப்ராப்ளம்ஸ் வருது. ஸ்பெஷலா வந்து சத்தத்துக்கு கூட பயப்படுறது. உதாரணமா வீட்டுல சாதாரணமான சத்தத்துக்கு ஓகே இருப்பாங்க, நீங்க திடீர்னு மாதிரி ஒரு பிளண்டரோ ஒரு ஹூவரோ போட்டீங்கன்னு சொன்னா பயங்கரமாக அதுக்கு ரியாக்ஷன் கொடுக்குறது. இப்படி எக்ஸ்ட்ரீம் ரியாக்ஷன் ஏதாவது நோய் சென்சிட்டிவிட்டி இருந்தாலும் நீங்க அதை என்னென்று போயிட்டு கொஞ்சம் கேட்கணும். அடுத்தது வந்து சோஷியல் மோட்டிவ் பிளே டெவலப்மெண்ட் சொல்லுவாங்க. நீங்க ஒரு நிறைய டாய்ஸ் வாங்கி கொடுக்குறீங்க, பிள்ளையோட விளையாடுறீங்க, ஆனா பிள்ளை வந்து ஃபங்க்ஷனலா விளையாடல அந்த டாயோட. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு டோல் ஒன்று வாங்கி கொடுத்தீங்கன்னா ஒரு அந்த பிள்ளை டோலோட எப்படி விளையாடணும்னு சொன்னா அந்த டோல் எடுக்கிறது, அந்த டோலை ஆடுறது, அதுக்கு ஃபீட் பண்றது, இப்படியாவது சொல்லுவாங்க ஃபங்க்ஷனல் பிளேன்னு சொல்லுவோம். இந்த ஃபங்க்ஷனல் பிளே இல்லாம அந்த டோல் எடுத்துக்கொண்டு அந்த டோல்ல முடிய பிடிச்சு கொண்டு புள்ள வச்சுக்கிட்டு சுத்து, இல்லை அந்த கண்ணில் அப்படி குத்தி கொண்டு நிற்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு காரை கொடுத்தீங்கன்னா அந்த காரை ப்ரூம் சொல்லி தள்ளணும். அப்படி அந்த ஃபங்க்ஷனல் பிளே இல்லாம இருந்துட்டு சொன்னாலும் நீங்க வந்து அதை கொஞ்சம் வார்னிங் சைன் எடுக்கணும். அதாவது அந்த டாய்க்குரிய அந்த அப்ரோப்ரியேட்னஸ் இல்ல இல்லையா, அந்த டாய் எப்படி விளையாடணும்னு பிள்ளை அதை லேர்ன் பண்ணி, அதாவது அந்த டாய் எப்படி விளையாடணுமோ அது மாதிரி விளையாடாம வித்தியாசமா விளையாடுங்க. அதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் ஒரு டாய் தான். நீங்க இப்ப 10 டாய் வாங்கி கொடுத்தாலும் அந்த ஒரு டாய் தான், அந்த ஒரு டாய் மட்டும் தான் விளையாடணும். இப்ப நீங்க கடைக்கு கூட்டிட்டு போனாலும் அது டாய் சம்பந்தம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப டைனோசர் சம்பந்தமான டாய் விருப்பம் என்னன்னா அதுல பல வகையான டைனோசர் வாங்கி கொடுக்கும். அப்ப நீங்க அவரை பாக்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா டைனோசர் டாய் மட்டும் தான் இருக்கு, வேற டாய் எதுவும் இருக்காது. நீங்க வாங்கி கொடுத்தாலும் விளையாட மாட்டாங்க. இதெல்லாம் வந்து வார்னிங் சைன்ஸ். நான் சொல்றது இதெல்லாம் வந்து டயக்னோஸ்டிக் சயின்ஸ் அல்ல. இப்படியான அந்த ரெஸ்ட்ரிக்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னா வந்து கொஞ்சம் நாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பத்திலேயே பார்ப்போம்.
ஓகே. மிகவும் இந்த பிரயோசனமான விஷயங்கள் நாங்க பேசிக்கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு கேள்வி, இந்த இந்த ஹியரிங், இந்த ஸ்பீச் டிலேயில வந்து ஹியரிங் ஒரு காரணமா இருக்குமான்னு சொல்லியிருந்தோம். இப்போ ஒரு பேரண்ட்ஸ் வந்து இந்த பிள்ளையுடைய ஹியரிங் எப்படி நார்மலா இருக்குதா, இல்ல இந்த ஹியரிங் ஏதாவது எஃபெக்ட் ஆயிருக்குமான்னு சொல்லி சாதாரணமா வீட்ல இருந்து எப்படி தெரிஞ்சு கொள்ளலாம்? சில ஈஸி வேஸ். ஓகே ரிகா. இப்ப சாதாரணமாக நீங்க யூகே எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னால், இங்க வந்து நியூபோர்ன் ஹியரிங் டெஸ்ட் என்று சொல்லி பிள்ளை பிறந்து கொஞ்ச நாளையிலேயே வந்து செய்திருவாங்க. ஆனா ஸ்ரீலங்காவில இன்னும் அந்த எல்லாருக்கும் நியூபோர்ன் ஹியரிங் ஸ்கிரீனிங் என்று வரையில. ஸோ நியூபோர்ன் ஹியரிங் ஸ்கிரீனிங் செய்யப்பட்ட பிள்ளைங்களுக்கு இங்க பெரும்பாலும் ஹியரிங் சம்பந்தமான பயம் தேவையில்லை. ஆனா சாதாரணமா செய்யப்படாத பிள்ளைங்களுக்கு எப்படின்னா ஆரம்பத்திலே வார வந்து ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஷன். ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஷன் பிள்ளை அப்படி அப்படி காலை கையை அடிச்சு கொண்டிருக்கிற டைம்ல பக்கத்துல திடீர்னு சத்தம் போட்டு கேட்டா அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்கிறது. ஓகே. பிள்ளைங்கதான் அப்ப 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 அப்படி அப்படி ஒரு பிள்ளை அந்த ஃப்ரீஸ் ஆகி ஸ்டார்டல் ரிஃப்ளெக்ஸ் வருது. உதாரணமா நீங்க ஒரு பிள்ளை அமைதியா இருக்கிற டைம்ல பக்கத்துல போயிட்டு அப்படி கையை அப்படி அடிச்சுங்கன்னா சத்தத்துக்கு வந்து பிள்ளை அப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் காட்டுது. அப்படின்னு சொல்லி அர்த்தம்னா பிள்ளை வந்து ஹியரிங் இருக்குதுன்னு அர்த்தம். அடுத்தது வந்து நாங்க கதைக்கிற விஷயங்களுக்கு வந்து பிள்ளையோட ரெஸ்பான்ஸ் வந்துடும். உதாரணமா பிள்ளை கத்தி கொண்டு இருக்குது, நீங்க பக்கத்துல போயிட்டு பபா அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னா பிள்ளை சத்தத்தை நிப்பாட்டுறதுல என்ன அர்த்தம் பண்ணுச்சுன்னா உங்களை காணல பிள்ளை, ஆனா நீங்க சொன்னது கேட்குது. ஓகே. சோ என்வாயன்மெண்டல் நாய்ஸ்க்கு ஒரு ரெஸ்பான்ஸ் அந்த பிள்ளை காட்டினீங்கன்னு சொன்னா அதுலயே வந்து ஹியரிங் பிரச்சனை இல்லைன்னு நீங்க எடுத்துக்கொள்ளலாம். ஸோ ஒரு கதையை ஆரம்பிக்கிற, அதாவது ஹியரிங் ஸ்டார்ட், அதாவது ஒழுங்கான ஸ்பீச் ஸ்டார்ட் பண்ண முதல் ஹியரிங் இங்க வந்து நாங்க அசஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். சாதாரணமாக பேரண்ட்ஸே கஷ்டம். இப்படியான இந்த ஏதாவது சயின்ஸ் உங்களுக்கு விளங்கினீங்கன்னு சொன்னா நோபலாக வந்து பிறந்ததுல இருந்து ஹியரிங் டெஸ்ட் செய்யலாம். எஸ், ஆமாம். இப்போ நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்கிற நேரத்துக்கு வந்திருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்தில் சொன்னது போன்று ஒரு இந்த குழந்தைகளுடைய டெவலப்மெண்ட்டிலே அந்த விருத்தியில் இருக்கிற குறைபாடுகள் அல்லது அதுக்குரிய தாமதம் சம்பந்தமாக என்னென்ன விஷயங்களை நாங்கள் ஒரு பெற்றாராக ஆரம்பத்திலே கண்டுபிடிக்க வேண்டும் போன்ற விஷயங்களை பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஒரு பிறந்ததிலிருந்து அல்லது கற்பமாக உண்டாகி இருந்து 3 வயது வரை உள்ள பிரச்சனைகளை பற்றி பேசியிருந்தோம். அதனால இந்த ஏடிஎஸ்சி சம்பந்தமாக பேசுவதாக சொல்லியிருந்தோம். அதுக்கு நேரம் இடம் கொடுக்கவில்லை. ஆனால் நீங்க சொல்லியிருந்தீர்கள் இந்த ஏடிஎஸ்சி என்பது 3 வயதுக்கு பிறகுதான் பெரும்பாலும் அதனுடைய அறிகுறிகளை காட்டும் என்று. எனவே இன்னும் நிகழ்ச்சியிலே அதை நாங்கள் பேசலாம் என்று நினைக்கிறேன். இல்லையா சஃபியா? நிகழ்ச்சியை முடிப்பதற்கு வந்து நாங்கள் 6 வயதுல ஓகே. நிகழ்ச்சியை முடிக்கிறதுக்கு முன்னாடி சில கமெண்ட்களை சேர்த்துக் கொள்ளலாம். முகமது முபாயின் போட்டிருக்கார், இமோஷனல் கன்ஃபியூஷன் லீட்ஸ் டு பிஹேவியரல் பேட்டர்ன், எக்ஸலன்ட் எக்ஸாம்பிள் அப்படின்னு போட்டிருக்காரு. நன்றி முபாயின். அதே போல முகமது ரியாஸ் என்கிற ஒரு நண்பர், வெரி இம்பார்ட்டன்ட் getting lots of useful and new information in the context of cognitive development of child ன்னு சொல்லி, உண்மையிலே இந்த காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சம்பந்தமாக அதிகமான இடங்களிலே பேசப்படுவதில்லை. அதுவும் ஒரு காரணம் இந்த நிகழ்ச்சியை நான் செய்ய வேண்டும் என்று நினைத்தது. மிகவும் சந்தோஷமாக இந்த ஒரு 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 நிமிடம் தரையில் டக்குனு காட்டையிலும் என்று சொன்னால் டெஃபினெட்லி எஸ். சில ஸ்டாண்டர்டான டோய்ஸ்கள் இப்ப என்ன இருக்குது, நான் பிக்கா கடனை காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட் சம்பந்தமா நாங்க கதைச்சதால நாங்க குழந்தைகளுக்கு வந்து அந்த பில்டிங் பிளாக்ஸ் என்று சொல்லி நிறைய வாங்கி கொடுப்போம். பில்டிங் பிளாக்ஸ் மிச்சம் ஒரு நல்ல ஒரு விஷயம். பில்டிங் பிளாக்ஸ்ல வந்து நிறைய மேனிபுலேட்டிவ் ஸ்கில்ஸ் வரும். நீங்க இந்த மாதிரி இந்த பிரிக்ஸ்கள் வந்து பிள்ளைங்களுக்கு வாங்கி அதுல பிளேஸ் வந்து சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த பிரிக்ஸை வந்து ஸ்டெக் பண்றது, இந்த பிரிக்ஸ்ல வந்து ஷேப்புகள் செய்யறது, பிரிட்ஜுகள் செய்யறது. ஸோ இந்த பிரிக்ஸ்ல வந்து நிறைய கொக்னிஷன் பிளஸ் என்று சொன்னால் பில்டிங் பிளாக்ஸ்ல வந்து அது வந்து ஸ்டிக்கா நிக்கிறது தானே. ஸோ ஹேண்ட் ஃபங்க்ஷன்ஸுக்கு நல்ல, ஆனா இதுல வந்து நிறைய காக்னிட்டிவ் ஸ்ட்ரென்த்ஸை வந்து நீங்க உருவாக்கி கொள்ளலாம். அதே மாதிரி இந்த பெக் போர்ட்ஸ் சொல்லுவாங்க. இந்த பெக் போர்ட்ஸ் வந்து இந்த பெக் போர்ட்ஸ்ல வந்து சின்ன சின்ன பீட்ஸை வந்து கலர் பீட்ஸ் வந்து போடுறத வந்து பிள்ளைங்களுக்கு வந்து நீங்க பேட்டர்ன்ஸ் அந்த அந்த இது வந்து நீங்க சொல்லிக் கொடுக்கலாம். இது வந்து ஒரு நல்ல காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கான நல்ல ஒரு டோய். அடுத்ததுதான் சின்ன பிள்ளைங்களுக்கு வந்து இப்படியான சின்ன மிரர்ஸ், அதாவது உங்களோட வீட்டுல நீங்க மிரர் இருந்தாலும் நீங்க அதை யூஸ் பண்ணலாம். சின்ன மிரர்ஸ் வந்து இருக்குமென்னு சொன்னா அந்த மிரர்ஸ்ல வந்து பிள்ளைங்களை அவங்களை ஐடென்டிஃபை பண்றதுக்கு உங்களோட ஃபேஸை காட்டி அந்த மிரர் சம்பந்தமான கன்செப்டை பிள்ளை எடுக்கிறதுக்கு நீங்க உதவினீங்கன்னா அதுவும் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு மிச்சம் இல்லை. அடுத்தது வந்து நீங்க இப்படியான சில பெக்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணலாம் காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு. இதுல அந்த கலர் பெக்ஸ் இப்படி போடுறது. இப்ப இதுல நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஓபன் டசன் பண்ணலாம். அடுத்தது இப்படி 2 பேட்டர்ன்ல யூஸ் பண்ற அந்த காக்னிட்டிவ் பேட்டர்ன்ஸ்
இதுகள் வந்து நல்ல இப்படி இதுல 3 கலர்ஸ் 4 கலர்ஸ் இருக்குது. ஸோ இதுல நீங்க அதுக்குரிய இதுகள் வந்து கம்யூனிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு நல்லது. அதே மாதிரி இந்த சின்ன போம்போர்ட் ஆரம்பத்திலேயே 3 இயர்ஸுக்குள்ள சின்ன போம்போர்ட், சின்ன ஷேப்ஸ், பசில்ஸ் வந்து இப்ப இதெல்லாம் மிச்சம் குறைஞ்சிட்டு என்னச்சுன்னா பிள்ளைகள் இதெல்லாம் நிறைய நீங்க டெப்லையும் போன்லையும் எடுத்து கொடுக்கறதால ஆப்புகள்ல இதெல்லாம் நீங்க நாங்க அந்த ஸ்கிரீன் டைமை பத்தி வேற ஒரு நாளைக்கு கண்டிப்பா கதைக்கலாம். சோ ஸ்கிரீன் டைம் வேணாம். அதாவது WHO இப்ப ஆர்டர் வந்து less than 1 year no screen time at all, 1 to 3 years only 1 hour per day. அமெரிக்கன் அசோசியேஷன் ஆஃப் பீடியாட்ரிக்ஸ் என்ன சொல்லுதுன்னு சொன்னால் 18 monthsக்கு கீழே ஒரு ஸ்கிரீன் டைம் இல்லை, போனும் இல்லை, டிவியும் இல்லை, அன்லஸ் வீடியோ செட். உதாரணமா உங்களோட யாராவது சொந்தக்காரர்கள் வெளியே வந்து வீடியோ செட் மட்டும் செய்யலாம். ஸோ ஆஃப்டர் 18 to 3 years only 1 hour per day. மூளை அப்படியோ குறைஞ்சிட்டு போகுது, பிரெயின் மேட்டர் ஒயிட் மேட்டர் டீஜெனரேட் ஆகுது, நிறைய விஷயங்கள் கண்டுபிடிச்சிருக்கு. ஸோ ஸ்கிரீன்ல இதெல்லாம் காட்டக்கூடாது, நேரடியா வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இப்படியான பெக்ஸ் டெவலப்மெண்ட். அடுத்தது சிம்பிள் கேம்ஸ் வந்து நீங்க ஹைட் அண்ட் சீக்ஸ் சாதாரணமா இந்த சின்ன சின்ன இதுகள் எடுத்து இதுல ஒரு சாமானை ஒழிச்சு வச்சுட்டு அது எங்க இருக்குன்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி 2க்குள்ள 1ல ஒழிச்சு வச்சுட்டு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இதை நீங்க 1ல ஒழிச்சு வச்சுட்டு டிஸ்பிளேஸ் பண்ணி இதுகள் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். இது எந்த வயசுக்கு இது வந்து குறிப்பா எந்த வயசுக்கு? இதெல்லாம் 0 to 3 years. Alright, okay. 1 to 2 years 1 to 2 years because 0 to 1 years வந்து மெயினா வந்து பிளே டெவலப்மெண்ட். நீங்க நான் சொன்ன மாதிரி அவங்களோட கதைக்கிறது, அவங்களோட பேசுறது, அவங்களோட விளையாடுறது, அவங்களுக்கு சிங் பண்றது, ரீட் பண்றது, பிக்சர்ஸ் காட்டுறது, அதுகள் தான் நீங்க 0 to 1 yearல மெயினா செய்யணும். அடுத்தது வந்து ட்ரஸ்ட்டை உருவாக்குறது, அதாவது உங்களோட பொண்டு உருவாக்குறதுக்குரிய வேலைகள். அதாவது பிள்ளை அழுதுக்குன்னு சொன்னால் நான் நிக்கிறேன் பக்கத்துலங்கிற அந்த பொண்டை உருவாக்குறதுக்கான ட்ரஸ்ட்டை உருவாக்குற காலம் தான் 0 to 1 year. ஸோ 1 to 2 year they start to mobilize. அவங்க மூவ் ஆகுறாங்க. அவங்க ஏன் மூவ் ஆகுறாங்கன்னு சொன்னால் இந்த உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அதை எப்படி நாங்க கொடுக்கணும் அப்படின்னா பிளே த்ரூ பிளே பிசிக்கலி, நாட் ஃப்ரம் தி கேம்ஸ். அப்ப வெரி சிம்பிள். இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் இதானமா நீங்க சொல்லலாம். ஏன்னா 2 இதை கொடுத்துட்டு நீங்க கலர் சொல்லலாம். இந்த பாருங்க சில டக்ஸ் இருக்குது. ஸோ இது பெருசி சின்னது நாங்க இதை சொல்லலாம். அதே மாதிரி இப்படி ஒரு டோயை வாங்கி நீங்க ஒரு டக்குக்குள்ள நீங்க சேண்டை போட்டுட்டு அடுத்த டக்ல வந்து சேண்ட் இல்ல. இப்ப நான் 2 டக் வச்சிருக்கிறேன் ப்ளூ கலர், ஒன்று ஹெவி இல்லை. இப்ப நீங்க இதை பிள்ளைட கையில கொடுத்துட்டு எது ஹெவி இல்லை. ஸோ யூனோ அப்ப கலர் டிஃபரன்ஸ் பார்க்கறது, சைஸ் பார்க்கறது, இப்படியான சில விஷயங்கள், ஷேப் ஐடென்டிஃபை பண்றது, கலர் ஐடென்டிஃபை பண்றது எல்லாம் ஆரம்பத்திலேயே வந்து நாங்க பிள்ளைங்களுக்கு வந்து பிளே டெவலப்மெண்ட் ஊடாக செய்வது மூலமா நீங்க இந்த கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் உருவாக்கலாம். ஸோ இது சில டாய்ஸ், ஸ்டாண்டர்ட் டாய்ஸ் இதெல்லாம் வந்து இன்னும் ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா நிறைய விஷயங்கள் காட்டலாம். ஆமா, இப்ப நாங்க வந்து நிறைய பிராக்டிக்கல் விஷயங்களுக்குள்ள வந்திருக்கிறோம். சில நண்பர்கள் வந்து தொடர்பு கொண்டு இருக்கிறாங்க, கமெண்ட் பண்ணிருக்கிறாங்க. கிரேட் இன்ஃபர்மேஷன் டாக்டர்ஸ் சொல்லி ஷெரின் காயத்ரி இவங்க வந்து தற்போது யூஎஸ்ல இருக்கிறாங்க. அந்த கமெண்ட் பண்ணிருக்காங்க. நன்றி காயா. அதே போல அன்வர் அலி முகமது மொஹிதீன் கிரேட் இன்ஃபர்மேஷன் அண்ட் டிப்ஸ் சொல்லியிருக்கிறார். அதே போல இன்னும் ஒரு நண்பர் ஃபக்கீர் மொஹிதீன் அஹமத் லப்பி அன்சாரி, வெரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேட்டிவ் சப்ஜெக்ட், ப்ளீஸ் கண்டினியூ ஃபார் தி லெவல் 2 சொல்லியிருக்கிறார். இந்த டாய்ஸ் சொன்னபடினால ஒரு முக்கியமான விஷயம், இந்த டாய்ஸை காட்டினது ஐம் வெரி ஹாப்பி சஃபீர், நீங்க அந்த இவ்வளவு ப்ரிப்பேர்டா வந்ததுக்கு. அந்த அப்ரோப்ரியேட் டாய்ஸ் ஃபார் தி ஏஜ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? இப்ப நாங்க வந்து நாங்க எங்கேயாவது போறோம், விசிட் பண்ண போறோம்னு சொன்னா அந்த சரியான அப்ரோப்ரியேட் இல்லாத டாய்ஸை வாங்கிட்டு போவோம். இது ஒரு குடும்பத்தினருக்கு மட்டுமில்ல, அந்த விசிட் பண்றவங்களுக்கு, ஃபேமிலியில இருக்கிற மற்றவங்களுக்கு, ஆன்டிஸ் அண்ட் அங்கிள்ஸ், இவங்களுக்கு கூட ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க என்ன சொன்னது. இந்த டாய்ஸ் இந்த வயசுக்குரிய அப்ரோப்ரியேட்னஸ் எடுக்கிறது ரொம்ப முக்கியம். அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் இல்லையா? அந்த டாய் ஷாப்புகளை போகல அந்த ஏஜ் போட்டிருக்கிறது வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பர்பஸ் தான். சாதாரணமா மார்க்கெட்டிங் மட்டும் இல்லை, லாட் ஆஃப் பர்பஸ். அந்த ஏஜ்க்குரிய அப்ரோப்ரியேட் டாய்ஸ் வாங்கிட்டு போறது நல்ல பாயிண்ட். அதே போல இன்னொன்றுக்கு வந்து சில நேரங்கள் எங்களோட சமூகத்தில் இருக்கிற பிரச்சனை வந்து டாய்ஸை வந்து ஒரு இடத்துக்கு போற நேரம் ப்ரைஸை கொண்டு தான் மதிப்பிடுவாங்க. விலை கூடுதல் வாங்கணும், பெருசா வாங்கியிருப்பாங்க. சின்ன பிள்ளையா இருக்கும், 1 வயசு 2 வயசா இருக்கும், ஒரு காரை வாங்கி கொண்டு இருப்பாங்க, பிறகு பாவிக்கலாம் தானே அப்படின்னு சொல்லிட்டு. அதை விட்டு அந்த பிள்ளைகளுக்கு இந்த டாக்டர் சஃபீர் சொன்ன மாதிரி அந்த பிள்ளைகளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற அந்த டாய்ஸ் வந்து அந்தந்த ஏஜுக்குரிய டாய்ஸை வந்து அவங்களுடைய காக்னிட்டிவ் டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ப வாங்கிட்டு போறது பொருத்தமா இருக்கும்.
ஒரு 2-year-old பாய்க்கு வந்து இப்படி ஒரு பெக் போர்டை நீங்க வாங்கி கொடுக்கறது, யூ சேவ் பில்லியன்ஸ் ஆஃப் தே மணி. Definitely. in future. Definitely. ரொம்ப சந்தோஷம். பல பயனுள்ள விஷயங்களை நாங்கள் இன்னைக்கு பேசியிருந்தோம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் உங்களுடைய நண்பர்களிடம் ஷேர் செய்யுங்கள். இந்த நிகழ்ச்சி நினைக்கிறேன் இலங்கையில் இந்த 6:30 மணி என்பது எவ்வளவு பொருத்தமானதாக இருக்குமோ தெரியாது. எனவே இந்த நிகழ்ச்சி என்னுடைய ஃபேஸ்புக் தளத்திலும் அல்லது அதே போன்று நம் தமிழ் வானொலியின் தளத்திலும் இருக்கும். அதே போல என்னுடைய யூடியூப் சேனலிலும் நீங்கள் பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்து இந்த பயனுள்ள தகவல்கள் மற்ற நண்பர்களுக்கும் போய் சேர்வதற்கு காரணமாக இருங்கள். அதே போல இந்த நிகழ்ச்சியிலே நாங்கள் சொன்னது போன்று எல்லா விஷயங்களையும் பேச முடியவில்லை நேர கட்டுப்பாடு காரணமாக. கண்டிப்பாக இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலே நான் சபருடன் இது பற்றி கலந்துரையாட இருக்கிறேன் இன் ஃபியூச்சர். அதே போல நம் தமிழ் நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள். இந்த நம்ம ஹெல்த் வித் டாக்டர் ரிகாஸ் இந்த நிகழ்ச்சியும் பாருங்கள். இந்த நேரத்திலே இந்த நிகழ்ச்சியிலே இணைந்து கொண்ட டாக்டர் முகமது சஃபீர் அவர்களுக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். எனது சார்பாகவும் எங்களுடைய பல்லாயிரக்கணக்கான பெற்றோர் சார்பாகவும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி ரிகாஸ்.